السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لا يكلف الله نفسا إلا وسعها لها ما كسبت وعليها ما اكتسبت. ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا. ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا. ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين. صدق الله العظيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد التي قرنت البركة بذاته ومحياه وتعطرت العوالم بطيب ذكره ورياه.
அல்லாஹுவின் மகத்தான ஃபضல் ரஹ்மத்தால் இந்த வாராந்திர பெண்கள் பயான் வரிசையில் 115வது வாரத்தில் நம்மை இங்கே ஒன்று கூட்டி அல்லாஹ் அருள் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ. இன்றைய வாரத்தின் தலைப்பு உள தூய்மை, அதாவது உள்ள தூய்மை என்று அதற்கு நாம் விளக்கம் பெற்றுக்கொள்ளலாம். தூய்மை என்பது புரிகிறது. அது என்ன உள்ள தூய்மை? தூய்மைனா சுத்தப்படுத்துறது, சுத்தமாக இருக்கிறது, அது நமக்கு புரிகிறது. தூய்மை அப்படின்னா உள்ளத்தை சுத்தப்படுத்துறதா எப்படி? ஏதாவது சோப் போட்டு கழுகுறதா, இல்லை ஏதாவது ஆலாவை அப்படி எடுத்து வாயில ஊத்திக்கிறதா? உள்ளத்தின் தூய்மை, உள்ளம் தூய்மை ஆகுதல், உள தூய்மை பற்றி குர்ஆன் சொல்லியிருக்கிறது, ஹதீஸில் சொல். அப்போ உள தூய்மை என்றால் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. உள தூய்மை அவசியம்தானா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. உள தூய்மையை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த 3 விஷயங்களை மையமாக வைத்து சில செய்திகளை நாம் பகிர்ந்து கொள்கிறோம். முதலில், நாம் நினைப்பதை போல தூய்மைப்படுத்துதல் என்பது ஒவ்வொரு தூய்மைப்படுத்துறதுக்கு ஒரு முறை இருக்கு. இப்போ ட்ரெஸ்ஸில் அழுக்காயிடுச்சு, ட்ரெஸ்ஸை சுத்தப்படுத்துகிற முறை வேற. அதுக்கு என்ன செய்யணும்? தண்ணியில் போட்டு ஊற வைக்கணும், பவுட்ரு போட்டு ஊற வைக்கணும், சோப்பு போட்டு தேய்க்கணும். கொஞ்சம் ரொம்ப அழுக்காக இருந்தால் நல்லா போட்டு சடால்னு அடிக்கணும் பழைய ஸ்டைலில். இது இந்த ஆடையை பொறுத்து சுத்தப்படுத்தக்கூடிய முறை. இது மாதிரி உடம்பை சுத்தப்படுத்த முடியாது. உடம்பை சுத்தப்படுத்துகிற முறை வேற. அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு சோப்பு போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா பிடிச்சி தேய்ச்சி இப்படி சுத்தப்படுத்துறது உடலை பொறுத்து சுத்தப்படுத்துகிற முறை 2. இதே ஒரு தரையை சுத்தப்படுத்தணும்னா அதுக்குள்ள மெத்தேடு வேறு. அதற்கு அதை சுத்தப்படுத்துகிற முறை என்பது தண்ணீரை ஊற்றி, கரைகள் இருந்தால் கரைகளை சுத்தப்படுத்துவதற்கென்று சில ஃப்ளோர் ஆயில்ஸ் இருக்கு, அதை எடுத்து யூஸ் பண்ணி அதை வச்சு சுத்தப்படுத்துறது. இது 3வது. அதே போல ஒவ்வொன்றிலும் இப்போ தங்கத்தை சுத்தப்படுத்துறதுக்கு ஒரு முறை இருக்கு, இரும்பை சுத்தப்படுத்துகிற முறை. இப்போ ஒவ்வொன்றிலையும் சுத்தப்படுத்துதல், தூய்மைப்படுத்துதல். இப்போ பாத்திரம் இருக்கு, பாத்திரத்தை சுத்தப்படுத்துறது என்று சொன்னால் அதை வச்சு ஒரு பவுடரை போட்டு தேய்ச்சி சுத்தப்படுத்துறது. அப்போ தூய்மைப்படுத்துதல் என்பது ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு விதமான முறைகள் இருக்கிறது, ஒரே மாதிரியான முறைகள் அல்ல. அப்போ உள்ள தூய்மை என்பது இது போன்றதல்ல, இது வேற முறை. இப்போ முதல்ல உள தூய்மை என்றால் என்ன என்பதை பற்றி நாம் சில விஷயத்தை அறிந்து கொள்கிறோம். முதலாவதாக, எதை அல்லாஹ் இந்த வந்திருப்போரின் தேட்டத்திற்கு ஏற்ப பாவியான என்னுடைய இதயத்தில் உள்ளத்தில் உதிக்க செய்து எதை சொல்ல வைக்கிறானோ அதன்படி அமல் செய்வதற்கும் அதை உணர்ந்து செயல்படுவதற்குமான தௌஃபீக்கை பாவியான எனக்கும் வந்திருக்கிற சீதேவிகள் அத்துணை பேருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக என்று துஆ செய்து கொண்டவனாக நான் துவங்குகிறேன். லா இலாஹ இல்லல்லாஹ், லா கலீம இல்லல்லாஹ், லா அலீம இல்லல்லாஹ். அன்பானவர்களே, மனிதன் என்பவன், மனிதன் என்றால் யார் அப்படின்னா, ஒருத்தனுடைய போட்டோவை காட்டி உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் இந்த 5.5 அடி உடம்புக்கு பேர் மனிதன் அல்ல. அது மட்டும் மனுஷன் அல்ல. பொதுவாக மனிதன் என்று சொன்னால் நாம் என்ன புரிந்து வைத்திருக்கிறோம் என்றால், அவன் இந்த 5.5 அடி 5.25 அடி இந்த உடம்புல உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கிற இந்த உடம்புக்கு பேர் தான் மனிதன் என்று நாம் கருதினோம் என்றால், நாம் இன்னும் சரியாக நம்மையே நாம் புரியலைன்னு அர்த்தம். ஏன்னா இந்த உடம்புக்கு மதிப்பே உடம்புக்குள்ளார இருக்கிற ரூஹை வச்சு தான். ஒரு மனிதன் ரூஹு உயிர் பிரிக்கப்பட்டு விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவனது பெயர் சல்மான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு உதாரணத்துக்கு சல்மான். இப்போது சல்மான்
எங்கே போயிருக்காரு, சல்மான் அங்கே போயிருக்காரு, சல்மான் தான் தொழுகைக்கு வந்தார், சல்மான் தான் லைனுக்கு போனார், வசூல் பண்ணார். இது அவர் இந்த உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் தான் சல்மான் சல்மான் சல்மான்னு பேசிகிட்டு இருப்போம். ஒரு கால் அவர் மௌத்தாகி விட்டார் என்று சொன்னால் சல்மானை எப்போ அடக்கம் பண்ணுறாங்க, சல்மானை எப்போ குளிப்பாட்டுறாங்க, சல்மானுக்கு எப்போ கஃபன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. மையத்தை எப்போ குளிப்பாட்டுறாங்க, மையத்தை எப்போ அடக்கம் பண்ணுறாங்க, மையத்தை எங்கே அடக்கம் பண்ணுறாங்க, இப்போ என்னன்னா அந்த பெயருக்கு மதிப்பு என்பது அவர் மரணித்த அடுத்த வினாடியே அவர் பெயர் அவரை விட்டும் அகன்று விடுகிறது அல்லது மக்களால் அகற்றப்பட்டு விடுகிறது. அப்போ அந்த உடம்புக்கு மதிப்பு தர்றதே ரூஹ் என்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம், அறிவுபூர்வமாக நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இந்த உடம்புல உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஒரு மனிதருக்கு மதிப்பே ரூஹு தான் இல்லையா? ரூஹு இல்லைன்னா அவருக்கு பேரை கூட மதிச்சு சொல்றது இல்லை. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம் உடம்பு என்பது இந்த மனிதன் என்று சொன்னால் உடம்பை தாண்டி வேறு சில விஷயங்கள் நமக்குள் இருக்கிறது. அதில் முதன்மையானது நஃப்ஸ் என்ற ஒன்றை அல்லாஹ் நம்மில் வைத்திருக்கிறான், நஃப்ஸ். ரெண்டாவது கல்பு, உள்ளம் என்ற ஒன்றை அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கிறான். மூன்றாவது ரூஹ், ஆன்மா என்ற ஒன்றையும் அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கிறான். மூன்றை அல்லாஹ் வைத்திருக்கிறான். நாலாவது இந்த ஜிஸ்மு, இந்த சரீரம், இதையும் அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கிறான். இப்போது சரீரத்திற்கு நாம் என்ன முக்கியத்துவம் தருகிறோமோ அதைவிட ஒரு படி மேல நம்முடைய உள்ளத்திற்கு முக்கியத்துவம் தந்து கவனிக்க வேண்டியிருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, சரீரத்தை நம்ம எப்படி கவனிச்சுக்குவோம்? தினம் தினம் குளிக்க வைப்போம், உடம்ப குளிச்சு சுத்தப்படுத்திக்குவோம். அதில் ஏதாவது உடம்புல நோய் நொடி வராமல் பார்த்துக்குவோம், அவ்வப்போது உணவு கொடுக்குறோம், 3 நேரம் நல்லா சாப்பிட்டு உடம்ப கரெக்டாக ஆரோக்கியமாக பார்த்துக்கிறோம். ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக், சளி காய்ச்சல் ஜலதோஷம்னா உடனே விடுறதில்ல, மாத்திரை மருந்தை போட்டு சரி செய்கிறோம். இதெல்லாம் உடம்பை நாம் கவனிச்சிக்கக்கூடிய உடம்பை கேர் பண்ணுறோம் இல்லைங்களா? அதாவது மெடிக்கலில் போயிருந்தேன். அதில் ஆயில்மெண்ட்டு, க்ரீமு, அது இது நிறைய வச்சுருந்தான். அதில் பார்த்தா மதர் கேர் அப்படின்னு போட்டிருக்கிறான். மதர் கேர் அதாவது அம்மாவை கவனிச்சுக்கிறதுக்கான பொருள். அதில் பால் பவுட்ரு அது இதுன்னு வச்சுருந்தான். அடுத்து பேபி கேர் அப்படின்னு போட்டிருக்கான். இது பிள்ளைங்களுக்கான ஐட்டமாக வச்சுருக்கிறான், பிள்ளைங்களை கவனிச்சுக்கிறதுக்கு. அடுத்து பக்கத்தில் என்னென்னு போட்டிருக்கிறான், ஸ்கின் கேர் அப்படின்னு போட்டிருக்கிறான், தோலை கவனிச்சுக்கிறதுக்கு என்னென்ன அப்படின்னு ஒரு இது ஸ்கின் கேர் அப்படின்னு போட்டு அதை தனியாக வச்சுருக்கிறான். அப்படி ஒவ்வொன்றா பார்ட்டா தோலை கவனிச்சுக்கிறதுக்கு, அம்மாவை கவனிச்சுக்கிறதுக்கு, பிள்ளைய கவனிச்சுக்கிறதுக்கு. ஆனால் எதையே ஒட்டு மொத்தமாக இந்த உடம்பை கவனிச்சுக்கிறதுக்கு எத்தனையோ மெத்தேடு, மருத்துவம், சிகிச்சை இதெல்லாம். ஆனால் இதை கடந்து இன்னொன்று முக்கியமாக கவனிக்க வேண்டியிருக்கு, உள்ளத்தை கவனித்தல். இந்த உடம்பு என்பது ஒரு மனிதனுக்கு 60 to 70 வயது ஆக ஆயுட்காலம், சராசரி ஆயுட்காலம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க பாருங்க. அமார் உம்மத்தி மாபைன சித்தீன் இலா சபீன். இதோட இந்த உடம்பு அழிஞ்சு போயிடும். இதன் துவக்கம் நம் தாயின் வயிற்றில் என்றைக்கு நாம் கருவுற்றோமோ அங்கிருந்து நம்முடைய வாழ்க்கையினுடைய இந்த உடம்புக்கு துவக்கம். உடம்புக்கு துவக்கம் என்பது நாம் இந்த உலகத்திற்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு, இப்போ என்னையே வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு 40 நெருங்கிட்டேன். 40 வருஷத்துக்கு முன்னால், 40 வருடத்திற்கு முன்னால் என்னை பற்றி என் பெற்றோர் கற்பனை செய்திருப்பார்களா? இப்படி ஒரு புள்ள எனக்கு பிறக்கும் அவங்க யோசிச்சிருப்பாங்களா? இல்லை 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன யோசிச்சிருக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக கிடையாது. அப்போது 40 வருடத்திற்கு முன்பு அடையாளம் தெரியாத, லம் யக்கும் ஷைஅம் மதுக்கூரா, இன்னார்தான் என்று அடையாளப்படுத்தப்பட முடியாத ஒரு காலத்தை கடந்திருந்தோம். அதை அல்லாஹ் சொல்கிறான், ஹல் அத்தா அலல் இன்சான் ஹீனும் மினத் தஹர் லம் யக்கும் ஷைஅம் மதுக்கூரா, இன்ன பொருள் தான் என்று அடையாளப்படுத்தப்படுகிற, நினைவு கூறப்படுகிற பொருளாக இல்லாத காலம் ஒன்று கடந்து விட்டதை நினைவு கூறவில்லையா என்று அல்லாஹ் நம்மை பற்றி சொல்கிறான். 40 வருஷத்துக்கு முன் நம்ம இல்லை.
அப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு யாரை எந்த இடத்தில் எந்த ஊரில் பிறக்க வைக்கணும், எந்த பெற்றோருக்கு பிறக்க வைக்கணும் என்று அல்லாஹ் முதல்ல முடிவு செய்கிறான், நிர்ணயம் செய்தான். அந்த நிர்ணயத்தின் அடிப்படையில் ஒரு பெற்றோரை தேர்வு செய்கிறான். அந்த பெற்றோருக்கு பிள்ளையாக பிறக்க அல்லாஹ் நிர்ணயம் செய்து அதன் பிறகு வயிற்றில் கருவை உருவாக்கி இரத்த கட்டியாக்கி சதக்கட்டியாக்கி அதுக்கு முழு உருவம் கொடுத்து அதன் பிறகு குழந்தையாக பிறந்து அவர்களுடைய வளர்ப்பில் வளர்ந்து அதன் பிறகு படிக்கிறதுக்கு ஏற்பாடு, கல்விக்கான ஏற்பாடு எல்லாம் செஞ்சு இப்போ வந்து உட்கார்ந்துருக்கோம். அப்போ ஒரு 40 வருடத்திற்கு முன்பு நினைத்து பார்க்க முடியல. இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்கள பற்றி யோசனை செஞ்சு பார்த்தா இது அப்படியே டெவலப் பண்ண வாய்ப்பு இருக்கு. நான் சொல்ல வருவது, இந்த உடம்பு இந்த 40 வருஷம் இன்னும் எவ்வளோ காலம் அல்லாஹ் நிர்ணயித்த காலம் எவ்வளவோ அது வரைக்கும் அல்லாஹ் வச்சிருப்போம் ஒவ்வொருத்தருக்குடைய ஆயுட்காலம். அதன் பிறகு ஒரு மனிதர் மௌத்தாகியதுக்கு பிறகு மரணித்த பிறகு அவரை அடக்கம் செய்வார்கள், கஃனிடுவார்கள். அடக்கம் செய்து முடித்து விட்டார்கள் என்றால் 5 வருஷம் கழிச்சு தோண்டி பார்த்தா அங்கே ஒன்றுமே இருக்காது. உடம்பு அழிஞ்சு போயிடும், உடம்பு அழிந்து விடும் இல்லையா? அப்படியே ஒவ்வொரு உடம்பும் அப்படியே கிடந்தா என்ன ஆகிறது? அவர் பெரிய ஒரு மைதானத்தை தான் பிடிக்கணும். அப்போ ஒரு கபிரிஸ்தானை பார்த்தீங்கன்னா அங்கே அடக்கம் பண்ணி ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு இன்னொரு ஜனாசா அடக்கம் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி அடக்கம் பண்ண எலும்புகள் சில அடையங்களை அது கூட இருக்காது சமயங்களில். அப்போ கடந்து போய் எல்லாம் மண்ணோட மண்ணாயிடுது. அப்போ உடம்பு மண்ணிலிருந்து வந்தது மண்ணோட போயிடுது. உடம்புக்கு அழிவு இருக்கு, உள்ளத்துக்கு அழிவு இல்லை. ரூஹுக்கு அழிவு கிடையாது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ரூஹ் என்பது நம்ம தாயின் வயிற்றுக்கு முன்னால் இருந்தே நம்ம இருந்தோம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், ஆன்மா உலகம் என்ற ஒரு உலகம் இருந்தது. அந்த உலகத்தில் வைத்து அல்லாஹ் நம்மை பார்த்து அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்கள் ரப்பு இல்லையா என்று கேட்டான். அப்போ நீங்க இருந்தீங்க, நீங்க இருந்தீங்க, நீங்க இருந்தீங்க, நீங்க இருந்தீங்க, நானும் இருந்தேன். அப்போ எல்லாரையும் வச்சு தான் அல்லாஹ் ஒரே ஒரு ஆன்மா அத்தனையும் ஒன்றா வச்சு அல்லாஹு தாலா நான் ஒரு ரப்பா இல்லையான்னு சொல்லும் அப்படின்னு கேட்டான். அப்போ நாம் எல்லாம் சொன்னோம், ரப்பே நீ தான் எங்கள் ரப்பு, ஏன் இல்லை, என்ன சந்தேகம் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதன் பிறகுதான் அந்த உடன்படிக்கை அல்லாஹ் அங்கேயே வாங்கிட்டான், ஆன்மா உலகம். இது குர்ஆன் சொல்லியிருக்கிற செய்தி, குர்ஆன்ல சொன்னதை நம்ம நம்பியே ஆகணும். அதன் பிறகு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை இந்த உலகிற்கு கொண்டு வருகிறார், இந்த உலகிற்கு கொண்டு வருகிறார். அந்த ஆன்மா உலகில் இருக்கிற போது யார் யாரையெல்லாம் அந்த ஆன்மாவில் உலகத்தில் நாம் சந்தித்து கொண்டோமோ அவங்களத்தான் நம்ம இப்போ சந்திக்கிறோம். இப்போ நான் உங்களை சந்திக்கிறேன், நீங்கள் என்ன சந்திக்கிறீங்க, நீங்கள் என்ன சந்திக்கிறீங்கன்னா உங்கள் ரூஹும் என் ரூஹும் அங்கே சந்திச்சிச்சு. சந்தித்ததைத்தான் இப்போது இங்கே ஜலகண்டாபுரத்துக்கு வர வச்சு அல்லாஹ் அந்த தொடர்பை மீண்டும் புதுப்பிக்கிறார். அதுதான் யதார்த்தம். அப்ப ஒரு முன்பே நமக்கு ரூஹினுடைய தொடக்கம் ஒன்று இருந்தது அல்லவா, அதே மாதிரி இந்த உடம்பு அழிந்ததற்கு பிறகும் ரூஹு இருக்கும். ரூஹுக்கான தொடர்பு அல்லாஹுக்கான தொடர்பு என்பது இருக்கும். அப்போ நாம் நினைவில் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, சரீரத்தை அல்லாஹ் மாற்றிக்கொண்டே இருப்பான். இந்த சரீரம் ஒரே மாதிரியே இருக்காது. நாம் இந்த உலகிற்கு வருவது இந்த ஆலமே ஷஹாதா என்று இதற்கு பெயர். இந்த உடலில் இந்த சரீரத்தை அல்லாஹ் நமக்கு இந்த துன்யாவுக்கு வரும்போது நமக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கான் பாருங்க, என்சான் உடம்பு இந்த உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை. இந்த சரீரம் மௌத்தா போனதுக்கு பிறகு வேற சரீரமா அல்லாஹ் மாத்துவான். அங்க கொடுக்கப்படுகிற சரீரம் வேறு. மஹஷர்ல நம்ம நிற்போம், அப்போ சரீரத்தை அல்லாஹ் வேற சரீரமா மாத்துவான். நம்ம கல்பு ரூஹ் அப்படிதான் இருக்கும், சரீரத்தை அல்லாஹ் மாத்திக்கிட்டே இருப்பான். அன்பானல இது கொஞ்சம் டீப்பா புரிய வேண்டிய ஈமானிய விஷயம். நான் உல தூய்மைன்னு எடுத்தேன், இதுல வேற டாபிக்கும் உள்ள வந்துடுச்சு, அதையும் நான் சிரிவா சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உடம்பு இருக்கு பாருங்க, 60-70 வருஷத்துக்குள்ள நம்ம வாழ்றோம். சில பேருக்கு அல்ல 100 வயசு அல்ல ஆயுட்கான் நீடிக்க வைக்கிறான். அது அல்லாஹுடைய எக்ஸ்ட்ரா போனஸ். அகல்லுஹும் யஜூஸு தாலிக, சிலரை தான் நல்ல மாதிரி கிடக்க வைக்கிறான்னு அல்லாஹ் சொல்றோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. இப்போ இந்த உடம்ப நாம் என்ன செய்யணும், இந்த உலகில் வாழ வைப்பதற்கு 3 நேரம் சாப்பிடணும், கவனிக்கணும். இது இந்த உடம்பை கவனிக்கிற முறை. இந்த உடல் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அல்லாஹ் காப்பாற்றணும். ஒரு மனிதருக்கு சுகர் கூடிருச்சுன்னு வைங்களேன், சுகர் கூடிருச்சு. இப்போ அவருக்கு கால் அழுகிட்டே போயிடுது. சார் டாக்டர் கூப்பிடுச்சுன்னா, சார்
இது ரொம்ப பெரிய ஆபத்து, பெரிய இதாகிடும், உடனே நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி காலை ரிமூவ் பண்ணிடணும், முழங்காலுக்கு கீழே நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா தான் மீதி உங்களுக்கு அரிக்காமல் இருக்குன்னு சொல்லிட்டாருன்னு வைங்க. எல்லாம் காப்பாற்றணும். அப்படி சில சமயங்கள் நடக்குது. அப்போ கட் பண்ணி எடுத்துடுறாங்க. அப்போது உடலிருந்து தனியாக அது பிரிக்கப்பட்ட பிறகு அது வேறு, நாம் வேறாக பிரிந்து விடுகிறோம். இது இந்த உடம்பை பொறுத்து. சமயங்களில் ஆக்சிடென்ட் ஆகுது, காலை இழந்துடுறாங்க, கையை இழந்துடுறாங்க, எவ்வளவோ விஷயங்கள், விரலை ஏதாவது மிஷினில் வீட்டுக்கு விரலை இழந்துடுறாங்க. இதெல்லாம் நடக்குதா இல்லையா? இது இந்த உடம்பினுடைய அமைப்பு. நாம் இந்த உலகில இருந்து மரணிக்கிறோம். மரணித்த பிறகு கபருடைய வாழ்க்கை இருக்கு பாருங்க, அங்க உள்ள வாழ்க்கையில நம்முடைய சரீர அமைப்பு என்பது வேறு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது யோசனை பண்ணியிருக்கேன். நம்ம பள்ளிவாசல அடக்கம் பண்ணுவாங்கல்ல, என்ன செய்வாங்க, ஒரு ஒன்றா பலகையாக வச்சு மூங்கில வச்சு அடக்கம் பண்ணுவாங்க. அப்போ நம்ம எல்லாம் ஹதீஸில் என்ன படிச்சிருக்கிறோம், முன்கர் நக்கீன் 2 மலக்கு வருவாங்க, கண்ணெல்லாம் புழுவாக இருக்கும், அவங்க எழுப்பி விட்டு ரூஹு கொடுக்கப்பட்டு எழுப்பி விட்டு உட்கார வச்சு கேள்வி கேட்கப்படும்னு. இப்போ நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது யோசிச்சிருக்கிறேன், இந்த குட்டியாக இருக்கும்போது எப்படி எந்திரிச்சு உட்கார்ந்தா முட்டி தலை தட்டுமே, நம்ம அப்போ சிறுபிராயத்தில் தலை தட்டுமே, எப்படி இது மாதிரி கேட்க முடியும், இப்படியெல்லாம் கேள்வி நமக்குள்ளே இருந்துச்சு. இதுக்கு சரியான விலை கிடைக்காமல், அப்போ குர்ஆன் ஹதீஸ், அதுக்கு பிறகு என்னுடைய ஆன்மீக தந்தை அவருடைய தொடர்புக்கு பிறகு அல்லாஹ் ஒரு சரியான விளக்கத்தை கொடுத்த. என்ன சொன்னாங்கன்னா, நாம் இந்த மௌத்தானதுக்கு பிறகு வாழப்போகிற உலகத்துக்கு பேர் ஆலமே பர்ஸக் என்று பெயர். அது திரை உலகம் என்று அதற்கு பெயர். எல்லாருமே மண்ணறைக்குள் அடக்கம் செய்யப்படுகிறார்களா என்றால் இல்லை. சமயங்களில் இப்போ விமானம் வெடிச்சு செதறுது. எங்கேயோ இந்த அகமதாபாத் லண்டன் போகும்போது விமானம் வெடிச்சு செதறிடுச்சு. உடம்பே எங்கேயுமே இல்லை, எல்லாம் செதறி போயிடுது. அப்போ அங்கே யாரும் முன்கர் நக்கீர் எப்படி கேள்வி கேட்பாங்க? அவங்களுக்கு கேள்விக்கு இருக்கா இல்லையா? கேள்வி கணக்கா அது முஸ்லீமாக இருந்தாலும் காஃபிராக இருந்தாலும் எல்லாத்தையும் கேள்வி கேட்பாங்க. சமயங்களில் நம்முடைய சகோதர சமயத்தவர்கள் எரிச்சிட்றாங்க, எரிச்சு கொண்டு போய் சாம்பலாக்கி நதியில் கரைச்சிட்றாங்க. அவர்கிட்ட எப்படி கேட்பாங்க முன்கர் நக்கீர்? அவங்கள்ட்டையும் மன்ற பூக்க மாதினுக்கன்னு கேட்பாங்கல்ல. அப்போ அவங்கள்ட்ட சாம்பல்கிட்ட போய் கேட்பாங்களா? அப்படி எப்படி கேள்வி கேட்பாங்க? ஒரு கேள்வி வருகிறதா இல்லையா? அதற்கடுத்து அவர்களுக்கும் தண்டனை உண்பது உண்மைதானே. அப்போ கபூரில் வேதனை செஞ்சா, பாம்பு கொத்தனா தேளு கொத்தனா அது 70 அடி ஆழத்துக்கு போவாங்க, அது போன்ற கடுமையான வேதனை என்றெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோமே, ஹதீஸ்களில் படித்திருக்கிறோமே. அப்படியானால் அடக்கமே செய்யப்படாம, இப்போ நான் இன்னொரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு டீப்பா புரியறதுக்காக. ஃபிரௌனை எங்க வச்சிருக்காங்க? இப்போ நான் தான் இறைவன்னு சொல்லிட்டு இருந்தானே, அந்த ஃபிரௌனை மியூசியத்தில் வச்சிருக்காங்களா? அவங்க உடம்பு பார்க்கவே விகாரமா இருக்குங்க. ஆன்மீக தந்தை அவங்க எஜிப்டுக்கு போயிருந்தப்போ எகிப்தில் அவனுடைய உடம்பை பார்த்துட்டு பயங்கரமான ஒரு படிப்பினையும் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அல்லி தக்கூன நிமன் கல்ஃபக்க ஆயத்தன், பின்னால் வர்றவங்களாம் படிப்பினைன்னு அல்லாஹ் அந்த உடம்பை வச்சிருக்கிறதா அல்லாஹ் சொன்னபடியே வச்சிருக்கிறான். ஒரு கால் அது இந்த உடம்ப பெரிய படிப்பினை, அது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று. இப்போது அவன் உடம்பு அங்க இருக்கு மியூசியத்தில், அப்படியே பதப்படுத்தி கண்ணாடி பேழைக்குள் வச்சிருக்கிறாங்க. அவனுக்கு இப்ப தண்டனை இருக்கா இல்லையா? பாம்புக்கு தேலுக்கு விட்டுச்சா? இல்லையே. அப்ப நாம் நினைப்பதை போல் இந்த உடல் என்பது இந்த துன்யாவுல கொடுக்கப்பட்ட உடலுக்கு அல்ல. அந்த ஆலமே பர்ஸக் என்கிற மன்னரை உலகத்தில் நமக்கு கிடைக்கப்படுகிற தண்டனையினுடைய சரீர அமைப்பு வேறு. இதை சரியாக புரியணும். இந்த சரீரம் வேற, அங்க சரீரம் வேற. அங்கேயும் பாம்பு தேளு கொட்டுறது வேற, இதெல்லாம் இருக்கும். அந்த தண்டனையினுடைய வழியை உணர்வார். ஆனால் நாம் இந்த உலகத்தில் இருப்பதை போன்ற தண்டனை அமைப்பல்ல, அதனுடைய அமைப்பு வேற. ஒரு உதாரணம் சொன்னா, கனவு உலகத்தை சொன்னா உங்களுக்கு புரியும். மகான்கள் அதைத்தான் உதாரணம் செய்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் தூங்கி கொண்டிருக்கிறான்னு வச்சுக்கோங்க. தூங்கி கொண்டிருக்கிறான். தூங்கும் போது திடீர்னு அவனுக்கு ஒரு விகாரமான அபாயமான கனவு வருகிறது. என்ன கனவுனா, அவன் வண்டி ஓட்டிட்டு போற மாதிரி, திடீர்னு வண்டி ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி, ஆக்சிடென்ட் ஆனதை இவனை தூக்கி அடிக்கிற மாதிரியும், தலை தெரிச்சிடுற மாதிரி, அல்லது கையை தனியா போய் துண்டை உளுந்துடுற மாதிரி ஒரு கனவு பார்க்கறான். ரத்தம் எல்லாம் ஓடுற மாதிரி. திடீர்னு அம்மான்னு கத்திட்டு எந்திரிக்கிறான். பக்கத்துல என்னாச்சு 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 அப்படின்னு, கையை தலை அப்படிங்கிறான்.
அப்புறம் எழுப்பிட்டு தலையை தொட்டு பார்த்தா தலை இருக்குது, கையை தொட்டு பார்த்தா கை இருக்கு. ரத்தங்கிறான், கையுங்கிறான், கை எங்க போச்சுங்கிறான், கையை பார்த்தா கை இருக்கு. இப்போ அவன் கனவு உலகத்தில் எந்திரிச்சு உட்கார்ந்து அப்படி உடம்பெல்லாம் வேக்குது. இதை நாம் பல சமயங்களில் அவரவருடைய வாழ்க்கையில் பார்த்துருக்கலாம். இப்போது நான் சொல்ல வருகிற செய்தி என்னன்னா, கனவு உலகத்தில் அவனுக்கு தண்டனை கிடைத்ததா இல்லையா? கிடைச்சிச்சு. ஒரு வேதனையை அவன் அனுபவித்தானா இல்லையா? அனுபவிச்சான். கை வெட்டப்பட்டது அப்படிங்கிறது உண்மையா இல்லையா? உண்மைதான். ஆனா கையாத்தான் இருக்கு. தொட்டு பார்த்தா இல்லை, கை தான் இங்கதான் இருக்கு, தலை இங்கதான் இருக்கு. ஆனால் ஒரு விதமான தண்டனையை அவன் அனுபவித்திருக்கிறான். வெளியில பார்த்தா தெரியல. இதே போலத்தான் கபருடைய உலகம், மன்னரை உலகத்தில் அவனுக்கு ஏற்படுகிற தண்டனை என்பது வெளியில தெரியாது. உடம்பு அடக்கமே செய்யாம நீ வச்சே இருந்தாலும் அவருக்குள்ள கேள்வி இருக்கு, அவருக்குள்ள தண்டனை இருக்கு. அந்த உடம்புக்கல்ல அந்த சரீரம் வேற, அங்க தண்டனை கிடைக்கும். அதுக்கு கனவு உலகம் தான் உதாரணம். மைக்கேல் ஜாக்சனை 100 நாளைக்கு மேல அப்படியே வச்சிருந்தாங்க, பார்வைக்கு வச்சிருந்தாங்க. இவர் எப்போ அடக்கம் பண்ணுவாங்க, அதுக்கு பிறகு கேள்வி கணக்கெல்லாம் முன்கரணைக்கு வெயிட் பண்ணிருப்பாங்களா? அர்த்தம் என்ன அப்படின்னா, நாம் புரிய வேண்டியது, இந்த உடம்புல கொடுக்கப்பட்ட மண்ணிலிருந்து வந்த உடம்பு மண்ணுக்கே போயிடும். மன்னரை உலகில், திரை உலகில் கிடைக்கிற சரீரமும் அதற்கான தண்டனையும் வேறு. அங்க நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. கனவு உலகத்தில் ஹஜ்ஜுக்கு போன மாதிரி, ஃப்ளைட்டில் பறக்கிற மாதிரி ஒரு இன்பத்தை அவன் உணர்கிறான். அந்த இன்பத்தை அவன் உணர்கிறான். திடீர்னு முழிச்சு பார்த்தா பாய், பெட்டு, தலகாணி தெரியுது. இதெல்லாம் காபாவுக்கு போன மாதிரி தெரிஞ்சாவது இன்பம். அப்ப இன்பம் என்பது கனவுலகில் கிடைக்கிறது, கனவுலகில் துன்பமும் கிடைக்கிறது அல்லவா? அதுபோல் தான் மன்னரை உலகத்தினுடைய இன்பமும் துன்பமும். இதுக்கு அடுத்து மஹஷர்ல சொர்க்கமா நரகமான்னு கன்ஃபார்ம் பண்றாங்க பாருங்க. அங்க கொடுக்கப்படுகிற சரீரம் என்பது வேறு. இதை செய்யாம வச்சு, சரீரம் அங்க கொடுக்கிற உடம்பு வேற. ஒரு மனிதன் நரகத்தில் புகுத்தப்படுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் காப்பாற்றணும். ஒரு மனிதன் நரகத்தில் புகுத்தப்படுறான், அவன் தொழுகையாளி இல்லை, ஃபஜ்ர் தொழுகாதவர், மற்ற தொழுகையை கவனக்குறைவாக இருந்ததை குறித்து நாம் எல்லாம் அடிக்கடி படித்த ஹதீஸுகள் தான். என்ன, அந்த மனிதரை நோக்கி ஒரு கல் வேகமாக எரியப்படும். அப்ப அடிச்ச உடனே அவன் தலை துண்டா தெரிச்சு போய் விழுகும். இவன் அப்படியே துடிச்சு கீழே விழுந்துருவான். மீண்டும் அந்த தலை, சுக்கு நூறாக போன தலை மீண்டும் அவனோடு ஒட்டப்படும், சேர்த்தப்படும். மீண்டும் அவன் ஹயாத்தாகி நிற்பான். மீண்டும் அவனை நோக்கி கல். இதெல்லாம் ஹதீஸ்ல வருது, கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம எல்லாமே. இங்க இருக்கிற உடம்பு மாதிரி இருக்காது. அவனுடைய நரகவாதியினுடைய ஒரு பல்லை உஹது மலை அளவுக்கு இருக்குமா. அவன் கண்ணீர்ல ஒரு படகு ஓட்டலாம், அவ்வளவு பெரிய உடலாக ஆக்கப்படும். இப்படி எல்லாம் ஹதீஸில் வருகிறது. நாக்கே 12 கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்குமா. அவன் பாவம் செய்த நாக்களை ஏறி மிதிக்கிற மாதிரி வச்சிருவான்ல. இப்படி எல்லாம் நிறைய செய்திகள் வருகிறது. அப்போ என்ன புரியுதுன்னு சொன்னா, இந்த உலகத்துல இருந்த உடல் வேற, மஹஷர்ல நரகத்துல கொடுக்கப்படுற உடம்பு வேற. அதே மாதிரி தான் சொர்க்கத்துக்கு போனதுக்கு பிறகு இந்த உடம்புல சாப்பிட்டா அடுத்த நேரத்தில் பாத்ரூம் போய் ஆகணும். அடுத்த நாள் இதை உடம்பு எல்லாத்துலேயும் பாத்ரூம் போயே ஆகணும், இந்த உடல் சரீரம். ஆனால் சொர்க்கத்தில் நம்ம போன பிறகு ஒரு சரீரம், உடம்பு அல்லாஹ் கொடுக்குறான் பாருங்க, அது சாப்பிட்ட உடனே எதுவுமே பாத்ரூம் போக வேண்டிய தேவையே இல்லை. ஒரு ஏப்பத்தில் சரியா போயிடும், ஒரு ஏப்பத்தில் எல்லாம் சரியா போயிடும். அப்ப இங்க சரீரம் வேறு, அங்க உள்ள சரீரம் வேறு. இதை சொல்றதுக்கு தான் இவ்வளவு டீப்பா சொல்ல வேண்டியதாயிடுச்சு. ஆக நான் சொல்ல வருவது என்னன்னா, நாம இந்த உடம்புல இப்ப கை, காலு, கண்ணு, காது, மூக்கு, இந்த உடம்பு இருக்கு பாருங்க, இந்த உடம்பு வேற, அந்த உடம்பு வேற. இந்த உடம்புல இருக்கிற கண்ணால அல்லாஹ்வை பார்க்க முடியாது. அந்த உடம்பு அல்லாஹ் கொடுக்குறான் பாருங்க சொர்க்கத்துல, அந்த உடம்புல இருக்கிற கண்ணால அல்லாஹ்வை பார்க்க முடியும். புரிதல் என்னவென்றால் சரீரம் வேறு. அப்புறம் இதை சொல்வதற்கு தான் இவ்வளவு விஷயங்களை டீப்பாக சொல்ல வேண்டிய, ஆழமாக சொல்ல வேண்டியதாயிடுச்சு. அப்ப உடலை அல்லாஹ் மாறுதுவான், ஆனா உள்ளம், ஆன்மான் என்று ஒன்று இருக்கு பாருங்க, கல்புரு, அது அப்படியே தான் இருக்கும். அது கடைசி வரைக்கும் அப்படியே தொடரும். அதைத்தான் இவ்வளவு விரிவா சொல்லுவது. அப்போ மனிதன் என்பவன் அவன் நல்லவனா கெட்டவனா என்பதை எதை வைத்து முடிவு செய்வார்கள் என்றால்,
அவனுடைய உள்ளத்தை வைத்துத்தான். ஒரு மனுஷன் ஆளை பார்த்தா வாட்ட சாட்டமா இருக்கிறான், அழகா வெள்ளையும் சொல்லையுமா இருக்கிறான்னு வைங்க, அவனுடைய தோற்றம் அழகாக இருக்கிறது, பார்த்தா ஸ்மார்ட்டா இருக்கிறான், ஸ்டைலா இருக்கிறான், ஃபிட்டா இருக்கிறான். ஆனா ஒன்னா நம்பர் மோசமான குணம், ஷார்ட் டெம்பர், கோபப்படுறவன், ரொம்ப மோசமான ஆளு, எரிஞ்சு உழுகிறவன் அப்படின்னா அவன் என்ன செய்வாங்க மக்கள்? யதார்த்தத்தில் அவனை யதார்த்தத்தில் அது தான் வேலையை செய்து. நான் எதை சொல்ல வருகிறேன் என்றால், இப்படி இருக்கிறான்னு வைங்க, அவனை மனிதர்கள் மக்கள் மதிப்பாங்களா? ஆள் மோசமான ஆள் அப்படின்னு ஒதுங்குவாங்க. அவனுடைய குணத்தை அடிப்படையாக வைத்து ஆள் அழகா இருக்கிறான், உடம்பு நல்லா இருக்கு, வலிமையா இருக்குங்கிறதுக்காக. ஆனா அவன் மோசமா, அவனுடைய குணம் சரியில்லை என்றால் அவனை மதிக்க மாட்டாங்க. இதை நம்ம ஏத்துக்கிறோமா இல்லையா? ஒரு மனுஷன் ஆளு கருப்பு, மனசு வெள்ளங்க, ரொம்ப வெள்ளந்தியா இருப்பான், ரொம்ப எகலாசா, யாரை பார்த்தாலும் உதவி செய்வான் அப்படின்னு வைங்க, நிறத்தை வச்சு அவனை பார்க்கறது இல்லை, அவன் மாதிரி அவன் ஏரியாலே அப்படி ஒரு நல்லவன் இல்லைங்க அப்படின்னு பேசிக்கிறோம். அப்போ ஒரு மனிதனின் நிறத்தை வைத்தோ உடம்பை வச்சோ முடிவு செய்யறதுல அவனுடைய உள்ளம், அவனுடைய குணம். இது எதை அறிவிக்கிறது என்றால், மனுஷனுக்கு மதிப்பே குணத்தை வச்சுதான் சொல்றோம்ல, அந்த குணத்தின் பிறப்பிடம் தான் உள்ளம். அப்போ ஒரு மனிதன் உள்ளத்தில் சரியாக இருந்தால் வெளியில் அவனை மதிப்பாங்க, நம்ம மக்களும் மதிப்பாங்க, அல்லாவும் மதிப்பான். ஒரு மனிதனின் குணம் சரியில்லை என்றால் மக்களும் மதிக்க மாட்டாங்க, அல்லாவும் மதிக்க மாட்டான். அல்லாஹ் ரசூல் பாரில் மதிப்பை இழந்துருவோம். இதான் யதார்த்தம். அதனால் எதை நம்ம முதல்ல உடம்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தர்றோமோ அதை விட ஒரு படி மேலே உள்ளத்திற்கு முக்கியத்துவம் தரணும். ஏற்றுக்கிறோமா இல்லையா? அறிவுபூர்வமான உண்மை அது. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய உடம்புல ஒரு சதத்துண்டு, இன்னஃபில் ஜஸதி முதுகத்தன், பிரபலமான ஹதீஸ் புகாரி உள்ளிட்ட நூல்கள் இடம்பெற்றிருக்கு. அந்த உடம்புல இருக்கிற அந்த சதை துண்டு சரியாயிடுச்சுன்னா எல்லாமே சரியாயிடும், மனுஷன் சரியாயிடுவான். அது கெட்டு போயிடுச்சுன்னா மனுஷனே கெட்டு போயிடுவான். அலா வஹியல் கல்ப், அதான் உள்ளம்னாங்க. உள்ளம்னா நம்ம ஹார்ட் கிடையாது, டப் டப் டப்னு துடிக்குது, அதல்ல. நாம் அப்படி புரியக்கூடாது. ஒரு மனுஷனுடைய ஹார்ட் இருக்குங்க, இப்போ இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் இன்னொருத்தன் ஹார்ட்டை தூக்கி இங்கே வச்சிடுறாங்க. அப்படி ஹார்ட்டை வச்சதுன்னா அவன் குணம் இங்கே வந்துடுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு இஸ்லாமியருக்கு காஃபிருடைய இதயத்தை தூக்கிட்டு வந்து வச்சாங்க, இதனால காஃபிரா போயிடுவானா? இல்லை. நாம் புரிய வேண்டியது என்னவென்றால், இதயம் என்பது இந்த கையளவுக்கு இருக்கிற ஹார்ட் கிடையாது, அது வேறு. உள்ளம் என்பது நம்முடைய சிந்தனையில் கொண்டு வர முடியாத ஒரு பொருள். அதை அல்லாஹ் நமக்கு வச்சிருக்கிறான். ஒவ்வொரு மனிதருக்கும் உள்ளத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். அப்போ உடம்புல நோய் வர்ற மாதிரி உள்ளத்துக்கும் நோய் வருதுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஃபீ குலூபிஹிம் மரதுன் ஃபஸாதஹுமுல்லாஹு மரலா. முதலாவது ஜுஸுவிலேயே அலிஃப் லாம் நம்முடைய தொடக்கத்துல முதல் பக்கத்திலே அல்லாஹ் சொல்றான், அவர்கள் இதயத்தில் நோய் இருக்கிறது. இதய நோய்னா ஹார்ட் நோய் அல்ல, ஹார்ட்ல ஸ்டட் வைக்கிற நோய் அல்ல, அது வேற நோய். அல்லாஹ் சொல்றான் அவர்கள் இதயத்தில் நோய் இருக்கிறது, அந்த நோயை அல்லாஹ் அதிகப்படுத்துகிறான். என்ன சொல்ல வருகிறோம்? இதயம் என்ற உள்ளம் என்ற ஒரு பொருள் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அந்த உள்ளத்தில் நோய் ஏற்பட்டால் மனுஷனையே மதிக்க மாட்டாங்க, அல்லாஹ்வும் மதிக்க மாட்டான், எல்லாம் வீணா போயிடும். சில உதாரணங்களை சொன்னால் நமக்கு ஈஸியா புரியும். உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நோயால நம்ம செய்யற செயலெல்லாம் வீணா போயிடும், அமலெல்லாம் வீணா போயிடும். ஒரு சில உதாரணங்களை நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஹதீஸ் தான். அதுல என்ன சொல்ல வர்றோங்கிறத புரிஞ்சுக்கிறது. நம்ம உள்ளத்துல என்னென்ன நோய் வரும் அப்படின்னா, பகட்டு சிந்தனை, அதுக்கு பேர் முகஸ்துதின்னு சொல்றோம். அதாவது 4 பேர் பார்க்கணும், 4 பேர் நம்மளை பாராட்டணும் அப்படிங்கிற சிந்தனை வருது பாருங்க, இதுக்கு பேர் முகஸ்துதி. இந்த சிந்தனை நம்ம இது உள்ளத்தினுடைய நோய். அதே போல இன்னொருத்தர் வளர்ச்சி அடைகிறார், அவருக்கு வருமானத்தை அல்லாஹ் கொடுக்குறான், இதை பொறுத்துக்க முடியாத சிந்தனை, இதுக்கு பேர் பொறாமைன்னு சொல்றோம். அதே மாதிரி நாம தான் என்ன மிஞ்சி யாருமே இல்லை அப்படிங்கிற உணர்வு, இதுக்கு பேர் பெருமைன்னு பேர். அதே சில சமயங்களில் தப்பெண்ணமும், அல்லாவை பற்றிய தப்பெண்ணமா எண்ணங்கள் வருது, நிஃபாக்னு பேர். இப்படி உள்ளத்தின் நோய்கள் இருக்கிறது. இது எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுங்களா?
அமலே வீணா போயிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பல தடவை கேள்விப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ், 3 மனிதர்கள் நாளை மறுமையிலே வருவார்கள். அவர்கள் நிரப்பமாக அமல் செஞ்சிருப்பாங்க. அதில் ஒருத்தர் குர்ஆன் ஓதக்கூடிய காரி, 2வது நிரப்பமாக தானம் தர்மம் செய்யக்கூடியவர், 3வது அல்லாஹ்வுடைய பாதையில் உயிரை அர்ப்பணித்தவர், ரஜுலுன் உஸ்துஷீத. 3 மனிதர்கள். அதாவது குர்ஆனை ஏனோ தானோன்னு ஓதாமல் அழகாக ஓதுறத ரசூலுல்லாஹ் ரசிச்சிருக்கிறாங்க. அது முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸையினுல் குர்ஆன் பி அஸ்வாத்திக்கும். ஆனால் அழகாக குர்ஆன் ஓதுறதோட நம்ம 4 பேர் பாராட்டணுங்கிற எண்ணம் அது பெரிய ஆபத்து. அது ஒரு பெரிய ஆபத்து. இந்த 3 மனிதர்களும் நாளை மறுமையிலே வருவார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அதன் கருத்தை மட்டும் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு வார்த்தைக்கும் பொருள் சொல்லாமல் கருத்தை மட்டும் நான் உங்களுக்கு சில உதாரணங்களை சொல்லி சொன்னால் புரியுங்களுக்காக. முதலாவது, குர்ஆனை ஓதிய மனிதர், நீ என்ன செஞ்ச எனக்காக அப்படின்னு கேட்பான் அல்லாஹ். அப்போ அந்த மனிதர் அல்லாஹ்ட்ட சொல்லுவார், ரப்பே உன்னுடைய குர்ஆனை நான் ஓதிக்கிட்டே இருந்தேன், காலம் பூரா ஓதனேன், எவ்வளோ பேருக்கு ஓத வைக்க வாய்ப்பை கொடுத்தான்ல, நீ தான் கொடுத்த. இதில் சொல்லுவார், இவர் எல்லாத்தையும் விஷயத்தெல்லாம் சொல்லுவார், நிறைய ஓதனேன் அப்படின்லாம் சொல்லுவார். அப்போ அல்லாஹ் சொல்லுவான், குர்ஆன் ஓதுறது எவ்வளோ பெரிய பாக்கியம், குர்ஆனுடைய தொடர்போடு வாழ்வது என்பது எவ்வளோ பெரிய வாய்ப்பது. ஆனால் அல்லாஹ் சொல்லுவான், இல்லை எனக்காக நீ இதை செய்யலை, நீ நிறைய எப்போ பார்த்தாலும் பள்ளிவாசலை ஊதிக்கிட்டே இருக்கார். அவர் ஃபஜ்ருக்கு வந்தால் நம்ம இஷராக்கு தொழுகாமல் வீட்டுக்கு போகிறது இல்லைங்க, அசருக்கு வந்தால் இஷா வரைக்கும் ஊதிக்கிட்டே இருப்பார், எப்போ பார்த்தாலும் குர்ஆனும் கையுமா இருப்பார், ரம்ஜானில் சொல்லவே தேவையில்லை. அப்படிங்கிற மாதிரி பிறர் நம்மை பாராட்ட வேண்டும், அதை நம்ம காதில் விழுகணும் அப்படிங்கிற சிந்தனை உன் கல்பில் இருந்துச்சு, அந்த உணர்வு இருந்துச்சு. முகஸ்துதி ஃபக்கது கீழே, அது மக்களால் சொல்லப்பட்டுருச்சு, இங்கே ஒன்றும் கிடையாது, எனக்கா நீ செய்யலை, போ நரகத்துக்குன்னு அல்லாஹ் சொல்கிறான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது மனிதர், அவர் நிரப்பமான பொருளை சம்பாரித்து கஞ்சத்தனம் பண்ணலை, சதக்கா செஞ்சார். கல்வி உதவி கொடுத்தாரு, மருத்துவ உதவி கொடுத்தாரு, திருமண உதவி கொடுத்தாரு, சாப்பாட்டு கொடுத்தாரு, எல்லாத்துக்கும் கொடுத்தார். ஆனால் எல்லாரும் முன்னாடி நம்மளை பொன்னாடை போடணும், நம்மளுக்கு தனியாக கூப்பிட்டு கண்ணியப்படுத்தணும், இந்த ஹாஜியார்னு பேர் சொல்லணும், நம்ம பேரை உச்சரித்து இவர் தான் இந்த மாதிரி உதவி செஞ்சாருன்னு சொல்லணும், அல்லது அவர் மற்றவங்க சொல்லாட்டி இவர் நம்ம யார்ட்டையும் சொல்கிறதெல்லாம் இல்லைங்க, நம்ம ஒரு 30 கல்யாணம் முடிச்சு வச்சுருக்கோங்க. அப்போ என்ன அர்த்தம், இவர் யார்ட்டையும் நம்ம சொல்கிற பழக்கம்னா இல்லைங்கன்னு சொல்லியே இவர் சொல்லுவார். இது ஊரறிந்த ரகசியமாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய பேர் ரொம்ப, அதாவது நம்மளை ஷைத்தான் ரொம்ப கவனமாக சொல்ல வைப்பான். நம்ம யார்ட்டையும் வெளியில் சொல்லிக்கிறதெல்லாம் இல்லைங்க, கல்யாணம் காட்சினா நம்ம தாங்க முன்னாடி நிற்போம், அவங்களுக்கு நம்ம தாங்க எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுத்தோம், நம்ம யார்ட்டையும் சொல்லிக்கிறது இல்லைங்க அப்படின்னு சொல்லுவார் இவர். அப்போ இந்த மாதிரி என்ன, இந்த உதவி செய்து விட்டு அதை எடுத்து சொல்லுதல் என்பதற்கு பாருங்க, இது பெரிய ஆபத்து. அல்லது சொல்லணும் அப்படிங்கிற அது மாதிரி உணர்வு நம்ம மனசில் வருது பாருங்க, அல்லது உதவி செய்து விட்டோம். சமீபத்தில் கூட ஒரு திருமண உதவிக்காக சிலர் உதவி செய்திருந்தார்கள். அதற்கு பிறகு உதவி செய்யப்பட்டவர்கள் அவங்க யதார்த்தமாக கடந்து போயிட்டாங்க. இவர் என்கிட்ட சொல்கிறார், எவ்வளோ நகை நட்டு இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க, நம்ம என்ன உதவி செஞ்சோம், பார்த்து ஒரு சலாம் கூட சொல்லாமல் போகிறாரு பாருங்க அப்படின்னாங்க. இப்போ நான் சொன்னேன், அல்லாஹ் சொல்ல வச்சான், நீங்கள் எண்ணமே தப்புங்க, எப்போ நீங்கள் உதவி செஞ்சிட்டீங்களோ அதை நீ மறந்துடணும், நீ அல்லாஹ்வுக்கு தானே செஞ்ச, அவர் உனக்கு சலாம் சொல்லணும், அவர் உன்னை பார்த்தோன்னே நல்லா இருக்கீங்கன்னு விசாரிக்கணும், இதுக்காக நீ செஞ்சீங்களா? இல்லை, உன் ரப்புக்காக செய்தால் அதை நீங்கள் மறந்துடணும், அது ஆக்கிரத்தில் அது உங்களுக்கு கூலி. அது உதவி செய்யப்பட்டவர் அவர் உபகாரத்தை நினைக்கணுங்கிறது அவரை பொறுத்து, அது தப்பு தான், அது வேறு விஷயம். ஆனால் இது நம்மளை பார்த்து கூட பார்த்தாம போயிட்டாரே அப்படின்னு உங்க சிந்தனை தவறுன்னு சொன்ன. எதற்கு சிலை நினைவுபடுத்துகிறோம் என்றால், பிறருக்கு செய்து விட்டு உதவி உபகாரங்களை கொடைகளை கொடுத்து விட்டு நம்மளை பாராட்டணுங்கிற சிந்தனை வருது பாருங்க, அது பெரிய ஆபத்து. அப்ப அந்த அடியானை பார்த்து அல்லாஹ் சொல்லும், உனக்கு இந்த மாதிரி சிந்தனை வந்துச்சுல, நீ கொடுத்த 1000 அல்ல லட்சமா நீ கொடுத்தது உண்மைதான், ஆனால் உன் பெயர் பொறிக்கப்பட வேண்டும், உன் பெயர் நினைவு கூறப்பட வேண்டும், 4 பேர் அதை பத்தி பேசணுங்கிற சிந்தனை உன் மனசுல இருந்துச்சு, அப்பவே எனக்காக நீ செய்யல, பாராட்டணுங்கிற உணர்வு இருந்துச்சு, போ நரகத்துக்குன்னு அல்லாஹ் சொல்றோம். 3வது மனிதர், அதாவது பொருளை கொடுக்கறது ஈஸி, உயிரை கொடுக்கறது சாதாரண விஷயமா?
உயிரை போனதுக்கு பிறகு பாராட்டி என்ன பிரயோஜனம்? யோசிச்சு பாருங்க. அப்ப உயிரை கொடுக்கறதுங்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் அல்ல. அப்படி உயிரை கொடுத்த மனிதரை என்னப்பா நீ எனக்காக செஞ்ச? அப்ப அல்லாட்ட அந்த அடியான்னு சொல்லுகிறான், உயிரை நான் கொடுத்தேன். இல்ல இல்ல, அல்லாஹ் சொல்றான், இல்ல இல்ல, உன்னை வாழேந்தி போராடி ஒரு சுதந்திர போராட்ட வீரன் தியாகி அப்படின்னு உன்னை பேசணுங்கிற எண்ணம் உன் மனசுல இருந்துச்சு. நீயும் போ நரகத்துக்கு. மக்கள் அதை சொல்லிட்டாங்க, மக்கள் உன்னை பாராட்டினாங்க, உன்னை வந்து கல்வெட்டில் பொறிச்சு வச்சாங்க, போ, உன்னை பத்தி சொல்லியாச்சு, நீ போ, நரகத்துக்கு போன்னு சொல்றான்ல. இப்போது நான் சொல்ல வருகிற ஒரு முக்கியமான ஒரு நுட்பமான ஒரு செய்தி என்னன்னா, ஒரு மனிதன் எதற்காக கொலை செஞ்சு நரகத்துக்கு போனா அறிவு ஏத்துக்குது. கொள்ளை அடிச்சான், ஜினா செஞ்சான், அல்லது தொழுகாம இருந்தான், வட்டி வாங்கினா, இதுக்கெல்லாம் நரகத்துக்கு போனாங்கிறத நம்ம ஏத்துக்கிறோம். அது வந்து ஈஸியா, அது பாவம் செஞ்சதுக்கு நரகத்துக்கு போறான்னு. ஆனா இந்த 3 பேருமே நன்மை செஞ்சுட்டு நரகத்துக்கு போறாங்க. புரிகிறதா? இங்க தொழுகிறது, குர்ஆன் ஓதுறது பாவமா? சதக்கா செய்வது பாவமா? அல்லாஹ்வுக்காக உயிரையே அர்ப்பணிக்கிறது பாவமா? இதெல்லாம் எவ்வளவு உயர்ந்த செயல், சாதாரண விஷயமா அது? இந்த மூவருமே செய்தது உயர்ந்த அமல்கள். குர்ஆன் ஓதுவது, சதக்கா செய்வது, உயிரை கொடுக்கிறது அல்லாஹ்வுக்காக, 3ம் உயர்ந்த அமல்கள். ஆனால் அமலை செஞ்சு நரகத்துக்கு போறாங்க பாருங்க. அப்படி சொல்லும் போது ஆசான் பெருந்தாகி சொன்னாங்க, இதுக்கு பேசாம செய்யாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே. செஞ்சு அதாவது அல்லாஹ் நீ இப்படி செஞ்ச, அதனால உன் அமலை ரிஜெக்ட் பண்ணிட்டேன், அதை புறக்கணிச்சுட்டேன், ஏத்துக்கப்படலைன்னு சொன்னா அது வேற. ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான், இங்க புறக்கணிக்கல, நீ என்ன தப்பா போயிடுச்சு, உன் உள்ளத்துல இந்த தப்பெண்ண வந்துச்சு, போ நரகத்துக்கு நல்லா சொல்றானே. இது எவ்வளவு பெரிய ஆபத்து. அப்ப என்ன புரிகிறது என்றால், நாம் அமல் செய்வது ஒரு பக்கம், அந்த அமலை செய்வதற்கு முன்னால் எண்ணத்தை சரி செய்வது அதை விட மிக முக்கியமானது. அதனால தான் எல்லா ஹதீஸ் நூல்களையும் முதல் ஹதீஸாக எதை பதிவு செய்கிறார்கள் என்றால், இன்னமல் அமாலு பின்னியாத், எந்த அமல் செஞ்சாலும் அந்த அமலுக்கு கூலி, அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படுவது அவருடைய நியத்தை கொண்டுதான். செயல் அமல்கள் எல்லாம் எண்ணத்தை பொறுத்த என்ற ஹதீஸை ஏன் அடிக்கடி எல்லா கிதாபையும் போட்டிருப்பாங்கன்னா, எண்ணம் ரொம்ப சரியா இருக்கணும், அதுல குறை வந்தா பெரிய ஆபத்து. ஆக உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒரே ஒரு நோயை பத்தி தான் இப்ப நான் சொல்லியிருக்கேன். அது மாதிரி பொறாமை வந்துச்சுன்னா பெரிய ஆபத்து. எந்த அளவுக்கு ஆபத்து தெரியுங்களா? ஒரு உதாரணம் சொல்றதா இருந்தா, ஒரு மனிதர், அண்ணன் தம்பி 2 பேர்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு அண்ணன் தம்பி 2 பேர். வாங்க, எத்தனை மணிக்கு? அப்படியா? அல்ஹம்துலில்லாஹ். சரி, அல்ஹம்துலில்லாஹ். சரி, ஒரு மனிதர், அண்ணன் தம்பி 2 பேருங்க. 2 பேருமே நல்ல தொழுகையாளிகள், 5 வக்து தொழுகை விட மாட்டாங்க. அவுராதுகள் அமல்கள் செய்யறது, காலைல ஃபஜ்ருக்கு வந்து தஹஜ்ஜத் தொழுகை எல்லாம் ஓகே, சரியா அமல் செய்வாங்க. சதக்கா செய்வாங்க, நோன்பு வைப்பாங்க, எக்ஸ்ட்ரா நோம்புலாம் வைப்பாங்க, நஃபிலான வணக்கங்கள்லாம் செய்வாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. 2 பேர், அண்ணன் தம்பி 2 பேர். இதுல சமயங்கள்ல தம்பிக்கு அல்லாஹ் பொருளாதாரத்துல உயர்வை கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு, தம்பி 2 பேருமே ஆளுக்கு ஒரு கடை வச்சிருக்கிறாங்க, 2 பேருமே சரிசமமாக சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அல்லாஹ் தம்பிக்கு வருமானத்தை கூட்டிட்டான்னு வைங்க. ஒரு உதாரணத்துக்கு புரியுதற்கா, தம்பி வந்து கடன்னு வந்து வருமானத்தை பெற்றாரு, அவரு ஒரு பிளாட் வாங்கி வச்சாரு, அடுத்து ஒரு வீடு கட்டினாரு, அவரு செட்டில்ட் ஆகிறார். அண்ணனும் நல்ல தொழுகையாளி தான், சதக்கா செய்றவரும், நோன்பாளி, குர்ஆன் ஓதுற, அமல் செய்யறதுல எந்த குறையும் இல்லை, உபரியான வணக்கங்களில் குறை இல்லை. ஆனால் உங்க தம்பி பாருங்க, எல்லாம் வீடெல்லாம் வாங்கிட்டார், நிலமெல்லாம் வாங்கிட்டாருங்க, அவனை பத்தி என்கிட்ட பேசாத, அவன் எரிஞ்சு உழுகிறார், அவருடைய வளர்ச்சி இவரால் ஏற்றுக்கொள்ள முடியல என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு புரிதலுக்காக, அதாவது ஒரு யாரை வேணாலும் அது பொறுத்தலாம். ஆனால் சொந்த அண்ணன் தம்பி சொன்னா ஈஸியா புரியுங்கிறக்கு. ஏன்னா அங்கிருந்தா பொறாமையின் உற்பத்தி தளம் பெரும்பாலும் இப்படித்தான் வரும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். இப்போ இந்த 2 பேர்ல ஒருத்தர், அது அண்ணனோ தம்பியோ, ஒரு சின்ன உதாரணத்துக்கு தம்பியை சொல்லியிருக்கு. தம்பி வளர்ச்சி அடைகிறார், அண்ணன் அவரும் தொழுகிறார், இபாதத் செய்கிறார். ஆனா அவருக்கு சொந்த வீடு வாங்குற நசீபில் வாடகை வீட்டில் தான் இருக்கிறார். ஆனா இவருடைய வளர்ச்சி இவரால் ஏத்துக்க முடியலன்னு வைங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் கடந்து போயிடுச்சு, நல்ல அமல்கள். ஆனா என்ன ஆகும் தெரியுங்களா? நாளை மறுமையில இவர் வந்து நம்ம நிறைய அமல் செஞ்சேன்னு நினைக்கிறார் அண்ணன். ஆனா என்ன ஆகும் தெரியுங்களா? இவர் அமல் எல்லாமே அழிக்கப்பட்டுரும்.
எவ்வளவு அமல்களை 40-50 வருஷம் செஞ்சிருந்தாலும் எல்லாம் அழிந்து போக வாய்ப்பு இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், இன்னல் ஹஸத யுதிஹிபுல் ஹஸனாத், அதாவது இன்னல் ஹஸத யஅகுலுல் ஹஸனாத் கமா தஅகுலுன் நாரு அல் ஹதப கமா கால் இஸ்லாம். ஒரு நெருப்பு விறகெல்லாம் அடுக்கி வச்சா அப்படியே பத்த வச்சா அப்படியே எரிஞ்சு போயிடும். லட்சமா எவ்வளவு இறக்கி வைத்திருந்தாலும். ஒரு விறகை விட ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். எங்கள் ஏரியாவில் ஒருத்தர் கைத்து குடோன் வச்சுருந்தாருங்க. நல்ல வருமானத்துக்கு வசதி வாய்ப்புகளை கொடுத்து நல்ல கயிறு குடோன் வச்சு கடன்னு நல்லா வந்துச்சு. அவர் சின்ன வயசுலேருந்து உழைச்சி முன்னுக்கு வந்தவர். நல்லா அண்ணன் தம்பி 2 பேர் சேர்ந்து நல்லா உழைச்சாலும் நல்லா உண்ணாங்க. நல்ல பெரிய குடோன் பிடிச்சி கயிறு அடுக்கி வச்சுருந்தாங்க. கூட சேர்த்து இந்த ஃபோம் இந்த சோஃபாயை தயார் பண்ணலான்னு அடுக்கி வச்சுருந்தாங்க. அன்றைய தினத்தில் கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சரக்குகளை அங்கே வைத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 10,000 15,000 ரூபாயில் இருந்து முதலீடு போட்டு ஆரம்பித்து 50 லட்சத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்தில் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். ஆனால் என்னாச்சு தெரியுங்களா? திடீர்னு பார்த்தா நைட்டில் ஒரு ஃபயர். என்ன, அவங்க லைட்டு மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணாமல் போயிட்டாங்க. சின்ன பொறி வெளி வந்தது. அது ஃபோம் இருக்கு பாருங்க, அது பத்துச்சு. சோஃபாவுடைய ஃபோமில் பார்த்தா கடன்னு எரியும். அது அவ்வளோ சீக்கிரம் அணையாது. அது அப்படியே பற்றி அது கைத்தில் பற்றி மொத்தமாக 50 லட்சம் ரூபா சரக்கு எரிஞ்சு போச்சு ஒரே நைட்டில். 3 மணிக்கு அது சுபுகுக்கு முன்னால் ஃபுல்லாக முடிஞ்சு போச்சு. யோசிச்சு பாருங்க, 25 வருஷத்தினுடைய அவருடைய மொத்த உழைப்பும் ஒரு சின்ன தீப்பொருளை எரிஞ்சு போச்சுங்க. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இது கூட துனியா தான். ஆனால் திரும்ப சம்பாதிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்கு. ஆகிரத்தில் நாம் வந்து நிற்கிற போது ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை பற்றிய பொறாமை, இவர் வளர்ச்சியை பொறுக்கல, இவருடைய கல்வி பொறுக்கல, இவருக்கு வர்ற வருமானம் பொறுக்கல, இவருடைய முன்னேற்றத்தை பொறுத்துக்க முடியாம இந்த உலகத்துல வாழ்ந்துட்டான். ஆகிரத்தில் இவர் வந்து 40-50 வருஷ காலத்தினுடைய உபரியான வணக்கங்கள் எல்லாமே இந்த எண்ணத்தின் காரணமாக அழிக்கப்பட்டுரும். ஹதீஸ்களில் வருகிறது, இக்ரா கிதாப கஃபா பினஃப்ஸிகல் யௌம அலைக ஹசீபா. அவருடைய அமல்களின் பதிவேட்டை பார்த்து, அமல்களுக்கான பதிவேட்டை பார்த்து இவன் செக் பண்ணுவான். ரப்பே, நான் இதெல்லாம் செஞ்சனே இல்லையேன்னு கேட்பானா. அப்போது அவனுக்கு பதில் சொல்லப்படும், நீ இப்படியெல்லாம் நினைச்சேல, அதில் அழிக்கப்பட்டுருச்சு. அல்லாஹு அக்பர், இப்படி அழிஞ்சு போச்சே நினைச்சு வருத்தப்படுவான் என்பதாக ஹதீஸினுடைய குர்ஆனுடைய விரிவுரைகளை விளக்கம் தரப்பட்டிருக்கு. அப்ப யோசனை செஞ்சு பாருங்க, ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை பற்றி படுகின்ற பொறாமை உணர்வால் கூட அமல்கள் எல்லாம் அழிந்து போகும் என்றால், உடம்புக்கு முக்கியத்துவம் தரதோட உள்ளத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தரணும்? பொறாமை எவ்வளவு பெரிய ஆபத்து. இது 2வது. முதல்ல முகஸ்துதி பகட்டை பத்தி சொன்னோம். 2வது பொறாமை உணர்வு பத்தி சொன்னோம். 3வது பெருமை. கொஞ்சம் நமக்கு பொருளாதாரமோ வசதி வாய்ப்போ ப்ரொமோஷனோ ஏதாவது, இன்னும் ஒருத்தர் வந்து சாதா ஃபோனை விட கொஞ்சம் ஐஃபோன் வாங்கிட்டாருன்னு வைங்க, அல்லது இவர் வச்சிருக்கிற ஃபோனு மற்ற ஃபோனை விட கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்ததுன்னா அது 4 பேர்கிட்ட காமிக்கிற மாதிரி தான் பேசுவார். அவர் சலாம் சொல்லும் போது கூட கையில் சொல்ல மாட்டார், கையில் ஃபோன் வச்சுக்கிட்டே சலாம் சொல்லுவார். ஃபோன், அதாவது இவர் ஃபோன் என்ன ஏதுன்னு 4 பேர் பார்க்கணும். எப்படியெல்லாம் சிந்தனை வருது பாருங்க. பெருமை உணர்வு பல கோணங்களில் நமக்கு வந்து விடுகிறது. அது இப்படித்தான் வரும், நம்ம ஊர்ஜிதமாக சொல்ல முடியாது. அது அமல் செஞ்சு கூட வரும். அவர் செல்வத்தை வச்சல்ல, நிறைய அமல் செஞ்சுட்டோங்கிற உணர்வின் மூலமாக கூட வரும். இந்த தஹஜ்ஜுக்கு நான் எந்திரிச்சேன்னா ஒரே 2 நாளில் தஹஜ்ஜுக்கு, எப்பவுமே தஹஜ்ஜுக்கு எந்திரிக்கும் போது இன்றைக்கு தஹஜ்ஜுல ஒரே நாய் குறைச்ச சத்தம். இவர் என்ன சொல்ல வர்றாரு? நாய் சத்தம் அல்ல, நான் தஹஜ்ஜுக்கு எந்திரிச்சேன்னு சொல்ல வர்றார். இப்படி எல்லாம் இருக்கிறது பல கோணங்களில். அப்ப நான் எதை சொல்ல வருகிறோம் என்றால், அந்த அமல் செஞ்சதை கூட டேமேஜ் பண்றதுக்கு ஷைத்தான் பல வழிமுறையில் இது ஒரு வழிமுறை. அப்ப எதை நினைவுபடுத்துகிறோம் என்றால், அதாவது பெருமை உணர்வு ஒரு மனிதருக்கு எட்டி பார்த்தது என்றால் அதன் காரணம் எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுங்களா? பெருமைன்னு சொன்னா அப்படியே தலக்கணம் பிடிச்சி ஆடுறது அப்படிங்கிற எல்லையில சொல்ல, சின்னதா கடுகளவு. எந்த அளவுக்கு என்றால், ஒரு காஸ்ட்லியான செப்பல் வாங்கினாலே 4 பேர் பார்த்து, இங்கே தாய்மார்கள் நிறைய பேர் இருக்கிறனால அவர்களின் பொறுத்து நான் இதை சொல்லுகிறேன். என்னன்னு சொன்னா, புதுசாக நெக்லஸ் வாங்கினாங்க,
அல்லது நல்ல உயர்தரமான நகை வாங்கினாங்க. அப்போ போட்டுட்டு யாருக்கா நம்ம கணவர் பார்த்து கண்ணியப்படுத்தணும், அவர் பார்த்து ரசிக்கணுங்கிறது தான். ஆனால் போகும்போதே என்ன வருது அப்படின்னா, எங்கே வாங்கினேன்னு 4 பேர் கேட்கணும்னு என்ன வருது, கேட்கலன்னா மனசில் கவலை வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. இது ஆபத்து. அப்போ எதை இது போன்ற சிந்தனை பெருமை உணர்வு. இந்த என்ன மாதிரி யாருமே இந்த கல்யாண வீட்டில் இந்த ஃபங்க்ஷனில் யாருமே என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணல, என்ன மாதிரி அதுக்கு ட்ரெஸ் போடக்கூடாது என்பதல்ல, நல்ல தரமான ஆடைகளை அணிய மார்க்கம் அனுமதி தந்திருக்கிறது. ஆனால் இந்த எண்ணம் பெறுவதுதான் தவறு. அந்த எண்ணத்தை போக்கிக் கொள்வதற்கு சில ஆன்மீக வழிமுறைகள் இருக்கிறது. அதை பிறகு நாம் நினைவுபடுத்துகிறோம். இப்போது இந்த பெருமை உணர்வு லேசா எட்டி பார்த்தா, நான் போட்ட மாதிரி ட்ரெஸ் வேறு யாரும் போடல, நான் போட்ட மாதிரி நகை யாருமே போடலை, நான் போட்டிருக்கிற மாதிரி இந்த ஹீல்ஸ் செப்பல் வேறு யாருமே போட்டுட்டு வரல, இப்படி ஒரு எண்ணம் வருகிறது என்று வைத்து கொண்டால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த கடு அழகு எண்ணம் பெருமை வந்தால் சொர்க்கம் போக முடியாதுன்னு நாங்கள் ஸல்லல்லாஹு திட்டவட்டமான தெளிவான அறிவிப்பு. லா யதுகுல் ஜன்னத்தை, சொர்க்கம் போக முடியாது. யாரு? மன்கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால தர்ரத்தி மின் கிபிர், அணு அளவு ஒரு மனிதரின் இதயத்தில் பெருமை இருந்தால் சொர்க்கம் செல்ல மாட்டார் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே இல்லைங்க. நம்ம நிறைய அமல் செஞ்சுட்டு இருக்கிறோம், கரெக்டாக ரம்ஜானில் நோன்பு வைக்கிறோம், சதக்கா செய்கிறோம், ஜக்காத்து கொடுக்குறோம். இதை பற்றி தான் நம்ம திரும்ப யோசிச்சு கொண்டிருக்கோம், சிந்தித்து கொண்டிருக்கிறோமே தவிர, இப்படி உள்ளத்தில் ஏற்படக்கூடிய இந்த உணர்வுகள் நம்ம கல்வியில் யதார்த்தம் வருதா இல்லையா? பொறாமை யதார்த்தமாக வருது, பெருமை உணர்வு வருது, 4 பேர்கிட்ட பாராட்டப்படணுங்கிற பகட்டு சிந்தனை வருகிறது. இதெல்லாம் எப்படி சரி பண்ணுறது? நம்ம நல்ல அமல் செஞ்சுதான் நினச்சிக்கிட்டே நம்ம வாழ்ந்துறோம்னு வைங்க, ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் நம்ம முகத்துக்கு கஃபன் வரப்போதா இல்லையா? அதாவது குல் ஹல் நுனப்பியுக்கும் பில் அக்ஸரீன அமாலா, அமல்களிலேயே மிகப்பெரிய நஷ்டவாளி யாரு தெரியுங்களா அப்படின்னு அல்லாஹ் சூரத்துல் கஹ்ஃப்ல அடுத்து சொல்றான். அல் அக்ஸரீன அமாலா, அது ஆயத்தின் தொடர்ச்சியில என்ன சொல்றான்? யஹ்சபூன அன்னஹும் யுஹ்சினூன சுன்ஆ, நாம நல்லா தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஏமாந்துருவாங்க. அல்லதீன லல்ல சஅயுஹும் ஃபில் ஹயாத்தி துன்யா வஹும் யஹ்சபூன் அன்னஹும் யுஹ்சினூன சுன்ஆ. அப்போ நாம நல்லா அமல் செஞ்சுக்கிட்டே இருக்கோம் நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க, பார்த்தா எங்க ஓட்டனே தெரியாது. ஒரு சின்ன உதாரணம் சொல்வதாக இருந்தால், தண்ணீரே பஞ்சமா இருக்குங்க, எங்கேயுமே தண்ணி இல்லை. கஷ்டப்பட்டு ஒரு 5000 லிட்டர் 2000 லிட்டர் டேங்கில் ஃபுல்லாக தண்ணி ஏற்றி வச்சார். இன்னும் இந்த தண்ணி இப்போ தண்ணி அடுத்து 20-25 நாளைக்கு வராது அப்படின்னு அறிவு செஞ்சுட்டாங்க. தண்ணீருக்கு கடுமையான நெருக்கடி, போர்லையும் தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு உதாரணம். இப்போ தண்ணீரை தேக்கி வச்சு பார்த்து பயன்படுத்தணும், தண்ணி தங்க மாதிரி பயன்படுத்தணும்னு நினச்சாங்க. ஒரு நாள் கஷ்டப்பட்டு ஒரு டேங்க் தண்ணி வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட 5000 ரூபா செலவு பண்ணி வாங்கி ஊற்றுறாங்க வச்சுக்கோங்க, ஒரு உதாரணம். தண்ணீரை திறந்தா பார்த்து யூஸ் பண்ணுமா, தண்ணி பஞ்சமாக இருக்குது, எங்கேயும் கிடைக்கல அப்படின்னு வச்சு தண்ணியை யூஸ் பண்ணுறாங்க. நமக்கு மேட்டூர் இருக்கிறனால கனெக்ஷன் இருக்க ஈஸியாக நம்ம நினைக்கிறோம். அப்படி ஒரு தண்ணீர் பஞ்சம் ஏற்படுகிற ராமநாதபுரம் போன்ற பகுதிகளில் கடுமையான பஞ்சம் இருக்குது. இப்படி வச்சுக்கோங்க, இப்படி இருக்குது. தண்ணீர் பைப்பு திறந்து ஒரு நாள் யூஸ் பண்ணாங்க, இதுதான் 20 நாளைக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணணும். மறுநாள் திறந்து பார்த்தா பைப்பில் தண்ணி வரல. என்னங்கன்னு போய் பார்த்தா டேங்கில் சின்ன ஹோல், லீக்கேஜ். அது கொஞ்சம் கொஞ்சமாக வடிஞ்சு கடைசியாக அந்த இரவெல்லாம் சின்ன லீக்கேஜ் வடிஞ்சு ஒரு நாள் 1.5 நாளில் ஃபுல்லாக தண்ணியெல்லாம் காலியாக போச்சு. எவ்வளோ மனசில் வருத்தம் இருக்கும். இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லா பக்கமும் பஞ்சமாக இருக்கும் போது இப்படி ஆயிடுச்சேன்னா அவர் மனது எவ்வளோ வருத்தப்படும். இது கூட திரும்ப கையில் காசு இருந்தால் வாங்கிக்கலாம், மறுமையிலே நிற்கிற போது அமல்களுக்கு பஞ்சம் ஏற்படும். யாருக்காகவும் உதவி செய்ய போகிற சூழல் அல்ல. இப்படி ஒரு கால் நாளை மறுமையிலே வருகிற போது நாம் நிறைய அமல் செஞ்சுருக்கோம், 50 வருஷம் நிறைய தொழுதுருக்கோம், ஓதிருக்கோம், கலாவெல்லாம் நிறைவேற்றி முடிச்சிட்டோம். ரம்ஜான் நோம்பு கூட எந்த கலாவும் இல்லை, ஜக்காத்து கரெக்டாக கொடுத்துட்டோம், சதக்கா செஞ்சுட்டோம், அது செஞ்சோம் இது செஞ்சோம், நிறைய அமல் செஞ்சுருக்கோங்கிற நினைப்போட வர்றோம். ஒரு கால் அல்லாஹ் பாதுகாப்பானாக நம்முடைய அமல்களிலே இந்த மாதிரி ஓட்ட எல்லா அமலும் வீணாக்கப்பட்டு விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு வச்சா திரும்ப அல்லாட்ட ஒரு சான்ஸ் கேட்க முடியுமா? ரப்பே, நான் இதை கவனிக்க தவறிட்டேன்,
இந்த மாதிரி எண்ணம் வராமல் அமல் செய்யணுங்கிறத நான் யோசிக்கலை, எனக்கு மீண்டும் ஒரு சான்ஸ் கொடு, நான் போய் இன்னும் ஒரு 10 நாள் இன்னும் ஒரு வருஷம் அமல் செஞ்ச வாய்ப்பு கிடைக்குமா? முடிந்ததே. ஆக்கிரத்தில் எவ்வளவு பெரிய ஆபத்து அது. அப்ப உடலை கவனிப்பதை கடந்து உள்ளத்தை கவனிப்பது மிக முக்கியம். அதைத்தான் உள்ள தூய்மை என்று இதற்கு பெயர். எதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றால், உடம்புக்கு முக்கியத்துவம் தர்ற மாதிரி ஒரு படி மேல உள்ளத்துக்கு முக்கியத்துவம் தரணும். உடம்புக்கு நோய் வந்தா சரி செய்யற மாதிரி உள்ளத்துக்கு நோய் வந்தா சரி செய்யணும். உள்ளத்தின் நோய் என்றால் இந்த பெருமை, பொறாமை, முகஸ்துதி, பகட்டு சிந்தனை, அல்லாஹ்வை பற்றிய தப்பெண்ணம், நயவஞ்சக சிந்தனை, இதெல்லாம் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நோய். இந்த நோய் எவ்வளவு பெரிய ஆபத்து என்றால், ஒரு மனிதனுடைய மறுமை வாழ்க்கையை பாழாக்கிடும். ஒரு மனுஷனுக்கு உடம்புல நோய் வந்தா என்ன, கேன்சரே வந்துருச்சுங்க, 4th ஸ்டேஜ் தாண்டிடுச்சுன்னு வைங்க, இனிமேல் அவரால் பிழைக்க முடியாது. 10 நாள் இருக்கலாம், 1 மாசம் 6 மாசம் கணக்கு சொல்றார் டாக்டர். அல்லாஹ் நிர்ணயிச்சபடி அவர் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு மௌத்தா போயிடுவார். அவ்வளவுதானே. மௌத்தா போனதோட அந்த கஷ்டம் நஷ்டம் எல்லாம் முடிஞ்சு போயிடும். ஆனா உள்ளத்தில் ஏற்பட்ட நோயின் பாதிப்பு என்பது துன்யாவோட முடிஞ்சு போகாது. துன்யாவிலே அதனுடைய பலனு கிடைக்கும், ஆகிரத்துல மறுமை வாழ்க்கையில சொர்க்கமே கிடைக்காம போயிடுமே. அப்ப எதுக்கு முக்கியம்? உடம்புல வர்ற நோயை விட உள்ளத்தின் நோய் பெரிய ஆபத்து. எனவே அந்த நோயை சரி செய்யறது மிக முக்கியமானது. நம்ம சொல்ற விஷயத்தை சரியாக தாய்மார்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், நாம் வெளிநிலையிலே நம்ம உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தே நம்ம காலத்தை கழிச்சிட்டோம். அப்போ உடலை விட உள்ளத்திற்கு கூடுதல் முக்கியத்துவம் தரணும். அந்த நோயை சரி செய்தே ஆக வேண்டும். அப்போ நான் இந்த அடிப்படையில் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய சரி செய்யக்கூடிய முறை ஒன்று இருக்கிறது. உடல்ல நோய் வர்ற மாதிரி உள்ளத்துக்கு நோய் வருது. இந்த நோயை சரி செய்யறதுக்கு ஒரு சிகிச்சை முறை இருக்கிறது. அந்த சிகிச்சை முறைக்கு பெயர் தான் ஆன்மீகம். அந்த சிகிச்சை முறைக்கு பெயர் தான் ஆன்மீகம். உடம்புல நோய் வந்தா ஒரு டாக்டரை தேடி போகணும். அந்த டாக்டர் என்ன சொல்றாரோ அந்த பிரெஸ்கிரிப்ஷன் அடிப்படையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். சின்ன நோயா இருந்தா, காய்ச்சல் தலைவலியா இருந்தா காலையில 1, இரவுல 1, சாப்பாட்டுக்கு முன்னாடி 1, சாப்பாட்டுக்கு பின்னாடி 1ன்னு சின்ன சீட்டை எழுதி கிழிச்சு நீங்க போய் வாங்கிக்கங்கன்னு முடிச்சிருவார். இது சின்ன நோயா இருந்தா. நோய் பெரிதாக இருந்தால், சார் இது ஹார்ட் ஏதோ ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி காட்டுது, எதுக்கும் நாளைக்கு இசிஜி எக்கோ டெஸ்ட் எடுத்து நீங்க வாங்க, ஒரு கால் அது ரொம்ப சிவியரா இருந்தா நீங்க உடனே அட்மிட் ஆகிற மாதிரி இருக்கும், பிளாக்கா இருந்தா உடனே ஆப்ரேஷன் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வைங்க. இல்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரா? இல்ல பாத்துக்கலாம், அவர் என்ன சொல்றது அப்படின்னு நம்ம என்ன நினைப்போம்? ஒரு சிவியரான நோய் என்றால் மாத்திரை மருந்தை கொடுத்து சரி பண்ணலாம் நினைக்க மாட்டோம். உடனே டெஸ்ட் எடுப்போம், டாக்டர் அட்மிட் ஆகுவோம், ஆபரேஷன் பண்ணித்தான் ஆகணும். இதை நாம் யதார்த்தத்தில் புரிந்து கொள்கிறோம். அப்போ பெரிய நோயாக இருந்தால் அவுட் பேஷண்டா இருக்க முடியாது, இன்பேஷண்டா ஆகணும். இன்பேஷண்ட்னா டாக்டர் அட்மிட் ஆகணும், அவர் ட்ரீட்மெண்ட் என்ன, அவர் ஆப்ரேஷன் பண்ணும், ஆஞ்சியோ பண்ணும், ஏதாவது ஒன்று செஞ்சு சரியாகணும் இல்லையா? அதுபோலத்தான் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நோய்கள்லையும் சின்ன நோய் இருக்கு, பெரிய நோய் இருக்கு. இந்த பொறாமை என்பது பெரிய நோய், பெருமை உணர்வு பெரிய நோய், முகஸ்துதி பகட்டு சிந்தனை வருவது பெரிய நோய். அதை ரொம்ப ஈஸியா ஒரு 2 மாத்திரை கொடுத்து சரி பண்ற மாதிரி சரி பண்ண முடியாது. அதை சரி செய்யக்கூடிய ஆன்மீக மருத்துவர்கள் இருக்கிறார்கள். உடல் நோயை சரி செய்வதற்கு ஒரு டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு போனா அந்த ட்ரீட்மெண்ட் சொல்றாங்க பாருங்க, அந்த ட்ரீட்மெண்ட்டை முறையா எடுத்தா தான் சரியான சிகிச்சையை பெற முடியும். டாக்டர் கொடுத்து 4 நாள், இவர் 1 நாள் தான் போட்டார்னா நோய் சரியாகலன்னா அது அவர் தப்பு, டாக்டர் தப்பு கிடையாது. அதுபோல உள்ளத்தின் சிகிச்சை செய்யக்கூடிய மருத்துவர்களுக்கு மகான்கள், ஷேகுமார்கள் இப்படி எல்லாம் அதற்கு பெயர் உண்டு. அந்த சிகிச்சை முறைக்கு பேர் தான் தசவுஃப், தரீகா, இப்படி எல்லாம் பல பெயர்களை நம்முடைய புழக்கத்தில் பேசப்பட்டது. குர்ஆன்ல அதுக்கு தஸ்கியா என்ற வார்த்தையை அல்லாஹ் சொல்றான். தஸ்கியா இந்த பெயர் குர்ஆன்ல அல்லாஹ் யுஸக்கீஹிம் தஸ்கியான்னு சொல்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பணிகளில் 4 பணிகள் முதன்மையானவை. 1 யத்லு அலைஹிம் ஆயாத்தி, குர்ஆனை ஓதி காட்டணும். 2வது வயுஸக்கீஹிம், அவர்களுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தணும்.
மூன்றாவது வயு அல்லிமுஹுல் கிதாப், குர்ஆனுக்கான விளக்கத்தை கற்றுத்தர வேண்டும். வல் ஹிக்மா, அதே போலவே இறைஞான நுட்பங்களை கற்றுத்தர வேண்டும். இந்த 4 பணி ரசூலுல்லாஹ்வுடைய முக்கியமான பணி. அதுல ஒரு பணி தான் தஸ்கியா, உள்ளத்தை சுத்தப்படுத்துறது. இந்த உள்ளத்தை சுத்தப்படுத்தக்கூடிய பணி சரியாக செய்யலைன்னு சொன்னா இந்த உலகத்திலையும் பாதிப்பு, ஆகிரத்தையும் பாதிப்பு. அதை சரி செய்யக்கூடிய முறைக்கு பெயர் தான் ஆன்மீகம். கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த ஆசிரியர்களுக்கு, அந்த மருத்துவர்களுக்கு பெயர் ஷேக் என்று, பீர் என்று, முர்ஷித் என்று. குர்ஆன்ல அல்லாஹ் இதை பற்றி முர்ஷித் என்று அல்லாஹ் சொல்றோம். அந்த பயிற்சி முறையை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு முரீத் என்று பெயர் சொல்கிறார்கள். இதுவெல்லாம் ஒரு நீண்ட விஷயம். நான் சொல்ல வருவது என்னவென்றால், உள்ளத்திற்கான சிகிச்சை முறை என்பது அவசியம். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இருந்தே அந்த நடைமுறை இருக்கிறது. அப்ப உடலுக்கு சிகிச்சைக்கு முக்கியத்துவம் தருவதை போல உள்ளத்தின் சிகிச்சைக்கு முக்கியத்துவம் தரணும். ட்ரீட்மெண்ட்டுங்கிறது பல வகையில் இருக்கலாம், ஒரே மாதிரியான ட்ரீட்மெண்ட் இல்லை. மருத்துவர்கள் இப்போ உடம்பு நோய்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடியவர்கள் பல வகைகளில் இருக்கிறார்கள் இல்லையா? அதாவது அலோபதியிலையும் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், அக்கு பஞ்சரும் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், சித்தா ஆயுர்வேதிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஆனால் நோய்க்கு சிகிச்சை அதான் முக்கியம். அது பல வகையில் மருத்துவத்தை ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். அதாவது பங்க்சர் பண்ணுறது, அதாவது அங்கங்கே ஊசியை குத்தி சரி பண்ணுறது அக்கு பஞ்சர் ட்ரீட்மெண்ட்டு. இந்த எலி புழுக்க மாதிரி மாத்திரை கொடுத்து சரி பண்ணால் அதுக்கு பேர் ஹோமியோபதி. இந்த கிழிச்சு தச்சு அந்த மாதிரி செஞ்சால் அதுக்கு பேர் அலோபதின்னு பேர். அதே மாதிரி வேற அந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது இது பிசியோதெரப்பின்னு பேர். இதற்கு நாம் பல ட்ரீட்மெண்ட்டுக்கு பெயர் சொல்லிக் கொள்கிறோம், ஆனால் மொத்தத்தில் நோய்க்கு சிகிச்சை. அதுபோல உள்ளத்தின் நோய்களுக்கும் சிகிச்சை செய்யக்கூடிய மருத்துவர்கள் பல முறைகளில் உலகம் முழுக்க இருக்கிறார்கள். ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட் கிடையாது. சில சமயங்கள் அமல்களை கொண்டு சீர் செய்யக்கூடிய முறை இருக்கு, சிந்தனைகளை மாற்றி சீர் செய்யக்கூடிய முறை இருக்கிறது, ஓர் நிலை முராக்கபா ஓர்மை நிலையை உண்டாக்கி சிகிச்சை செய்யக்கூடிய முறை இருக்கு. இதெல்லாம் ட்ரீட்மெண்ட்ல பல முறைகள். இதற்கெல்லாம் அந்த ஒவ்வொரு ஷேக்மார்களும் ஒவ்வொரு மெத்தேடை ஃபாலோ பண்றாங்க. ஆக மொத்தத்தில் உள்ள சுத்தம் என்பது அவசியம், உள்ளத்தை சுத்தம் செய்வது அவசியம். அதே போல அந்த உள்ளத்தை சுத்தம் செய்வதற்கு இருக்கிற சிகிச்சை முறைக்கு பெயர் தான் ஆன்மீகம். அதை போதனை செய்யக்கூடியவர்களுக்கு முர்ஷிதுகள் என்று பெயர், அந்த போதனைகளை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களுக்கு முரீதுகள் என்று பெயர். இது 2வது விஷயம். 3வது, உள்ளத்தின் தூய்மை என்பதை சரியாக கவனிக்க தவறிவிட்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் மட்டுமல்ல ஆகிரத்திலும் பெரிய பாதிப்பாயிடும். அதை நாம் சாதாரணமாக அலட்சியப்படுத்திடக்கூடாது. ஏனென்று சொன்னால், நான் மீண்டும் நினைவுபடுத்துகிறோம், தொடக்கத்தில் சொன்ன மாதிரி மனிதன் என்று சொன்னால் இந்த உடம்புக்கு பேர் மட்டும் அல்ல, உடம்பை தடந்து உள்ளம் என்ற ஒன்று இருக்கிறது, நஃப்ஸ்ன்னு ஒன்று இருக்கு. இது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு சொன்னா, ஒரு மனிதனை நல்லவனாகவோ தீயவனாகவோ அடையாளப்படுத்துவதே அவனுடைய உள்ளம்தான். இன்னும் ஒரு படி மேலே சின்ன உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும் நமக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் தொழுகிறான், நோன்பு வைக்கிறான், சதக்கா செய்கிறான். இவனை கேட்டா சதக்கா கையில கொடுத்தான், தொழுக உடம்பு செஞ்சிச்சு, நோன்பு அவர் வயிறு நோன்பு வச்சு அப்படின்னு சொல்லலாம், உறுப்புகள். ஆனால் இந்த அமலை செய்யறதுக்கு அவனுடைய எண்ணத்துல தூண்டுதல் வந்ததால் தானே செஞ்சான். இதுல முதல் பாராட்டு எதற்கு? உள்ளத்துக்கு தான் கொடுக்கணும். ஒரு மனிதன் குர்ஆன் ஓதுகிறான், வாய் குர்ஆன் ஓதியது, நாவு அசைத்தான், கண் பார்த்தது, நன்மை அவனுடைய கண்ணுக்கும் நாவுக்கும் என்று சொல்லலாம். ஆனால் குர்ஆன் ஓதணுங்கிற எண்ணம் எங்கிருந்து வந்துச்சு? உள்ளத்திலிருந்து. அந்த எண்ணம் வந்ததால் தான் அந்த நன்மையை அவன் செய்தான். ஏற்றுக்கொள்கிறோம் இல்லவா? ஒரு மனிதன் நன்மை செய்வதற்கு உடல் நன்மை செய்தாலும் அமல் செய்தாலும் அந்த அமலை செய்யணுங்கிற எண்ணம் எங்கிருந்து வந்துச்சு? உள்ளம். அப்ப உள்ளம் தான் முக்கியம். அதே மாதிரியே ஒரு மனிதன் பொய் பேசுகிறான், ஒரு மனிதன் இன்னொருவரை ஏமாற்றுகிறான், தீய காட்சிகளை சினிமாக்களை பார்க்கிறான். இப்ப நாம சொல்லுவோம் கண்ணு தான் தப்பு செஞ்சிச்சு, பொய் பேசி அவனுடைய நாவு தவறு செய்தது, இன்னொருத்தரை பத்தி ஃபித்னா பசாது பேச நாக்கு தான் தப்பு செஞ்சிச்சு, கெட்ட பாடல்களை கேட்டான் அதனால் காது தவறு செய்தது. இது வெளியில பேசிக்கிறோம். ஆனா சினிமாவை அவன் பார்த்ததால் கண் தவறு செய்தது என்பது எவ்வளவு உண்மையோ அதை விட ஒரு படி மேல
பார்க்கணுங்கிற எண்ணம் எங்க இருந்து வந்துச்சு? உள்ளத்தில் இருந்தது அல்லவா வந்தது. அப்ப உள்ளம் கெட்டு போனதுனால தான் அந்த தப்பெண்ணம் வந்துச்சு. அவன் தவறு செஞ்சான். ஒரு மனிதன் பாட்டு கேட்டான்னா பாட்டு கேட்டது காதுக்கு தண்டனை இருக்கிறது என்பதை குர்ஆன் ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த தப்பெண்ணம் பாட்டை கேட்கணும் அப்படிங்கிற எண்ணம் எங்கிருந்து வந்துச்சு? உள்ளத்திலிருந்து. அப்ப உள்ளம் தான் உற்பத்தி தளம். உள்ளம் சரியானா அவன் நல்லவன் ஆயிடுவான், உள்ளம் கெட்டு போச்சுன்னா அவன் கெட்டவன் ஆயிடுவான். சொல்லுங்கள், இப்போ உள்ளத்தின் தூய்மை அவசியமா இல்லையா? ஒரு மனிதன் பாவம் செய்தான் என்றால் பாவம் செய்தது உறுப்புகள், ஆனால் பாவம் செய்ய வைக்கிறதுக்கு காரணமாயிருந்தது அவனுடைய உள்ளம். எனவே ஒரு மனிதன் நல்லவனா கெட்டவனாங்கிறத தீர்மானிக்கிறது அவனுடைய உள்ளத்தை வச்சுதான். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனித உடலில் சதை துண்டு இருக்கிறது, இதா சலுஹத் சலுஹல் ஜஸ். அந்த உள்ளம் சரியாயிட்டா எல்லாம் சரியாயிடும், உள்ளம் கெட்டு போயிட்டா எல்லாம் கெட்டு போய். ஏன் சொன்னாங்கன்னா அதான் காரணம். அப்ப எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். நாம் வெளி தோற்றத்தை மட்டுமே வைத்து நாம் ஏமாந்து விடக்கூடாது. நம் பிள்ளைகளையும் சரி நாம இருந்தாலும் சரி நம்முடைய உள்ளத்தை சுத்தப்படுத்துவதற்கு பெரிய முக்கியத்துவம் தரப்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்குறாங்க, அல்லாஹும்ம ஆத்தி அன்ஃபுஸனா தக்வாஹா, யா அல்லாஹ் என் உள்ளத்திற்கு தக்வாவை நீயே கொடு கேட்குறாங்க. வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா, அதை நீயே சுத்தப்படுத்து. இதை சுத்தப்படுத்துறதுல நீ தான் சிறந்தவன். அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா, யா அல்லாஹ் இந்த உள்ளத்துக்கு நீ தான் பொறுப்பாளன். அல்லாஹ்ட்ட பொறுப்பு பிடிக்க சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே உள்ளம் என்பது சாதாரணமானதாக அல்ல. ஒரு மனிதன் உள்ளம் கெட்டுவிட்டால் அவனுடைய செயல்கள் கெட்டுவிடும், செயல்கள் கெட்டுவிட்டால் அவன் குணம் கெட்டுவிடும், குணம் கெட்டுவிட்டால் அவன் நடத்தை கெட்டுவிடும், நடத்தை கெட்டுவிட்டால் அவன் தீயவனாக மக்கள் மத்தியிலே அவன் கேவலப்பட்டு விடுவான். ஒரு மனிதனின் உள்ளம் சரியாகிவிட்டால் அவனுடைய செயல் சரியாகிவிடும், செயல் சரியாகிவிட்டால் அவனுடைய குணம் சரியாகிவிடும், குணம் சரியாயிட்டு அவன் நன்னடத்தை உள்ளவனாக ஆகிவிடுவான். நன்னடத்தை உள்ளவனாக இருந்தால் நல்ல மனுஷனா மக்களால் சாலிகான மனிதராய் மதிக்கப்படுவான். அதனால தான் எல்லா கிதாபுகள்லையும் தஸ்கியா, உள்ளத்தை சுத்தப்படுத்துவதற்கு ஒரு தனி முக்கியத்துவம் தரப்படுகிறது. அமல் கம்மியா செஞ்சா கூட பிரச்சனை அல்ல, ஆனா செய்யற அமல்ல என்ன கோளாறாயிடக்கூடாது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கிதாபுகள்ல என்ன எழுதியிருக்கிறாங்க, சில நிகழ்வுகள்ல என்ன எழுதியிருக்கிறார்கள் என்றால், ஒரு மிகப்பெரிய வணக்கசாலி, தொடர்ந்து நோன்பு நோற்பவர், தொடர்ந்து அமல் செய்பவர். அவர் என்ன செய்யறாரு, அவர் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு பாவியான மனிதன், மது அருந்துபவன், தவறு செய்பவன், அவ்வப்போது தொழுகையும் நிறைவேற்றுபவன். இந்த ரெண்டு பேரும் ஒரு ஏரியாவில் கிராஸ் ஆகிறாங்க, சந்திக்க கடந்து போறாங்க. இவன் என்ன நினைக்கிறான், இந்த தொழுகையாளி நிறைய தொழுதுருக்கேன் ஓதிருக்கேன், போய் ஒரு குடிகாரன் கண்ணுலையா நம்ம முழிக்கிறது, சி அவனை பார்த்தாலே நமக்கு அசிங்கம் அப்படின்னு அவன் மனசுல வருது. நம்ம எவ்வளவு பெரிய தொழுகையாளி, தொழுகை விவாதத்து, இவன் போய் ஒரு குடிகாரன் முகத்துல முழிக்கிறதா அப்படின்னு இவன் நினைக்கிறான். எதிர்த்தரப்பில் வருபவன் என்ன நினைக்கிறான், நான் தான் பாவப்பட்ட அடிமை, நான் என்ன மாதிரி பாவி யாரும் இல்லை, நான் என்ன செஞ்சாலும் நான் இப்படி தப்பு செய்யறனே அப்படின்னு அவன் உள்ளம் உறுத்துகிறது. ஆஹா நம்ம இப்படிப்பட்ட நல்லவங்க முன்னாடி போய் கண்ணில் படுறோமே அப்படின்னு அவன் மனசு சொல்லுது. என்ன ஆச்சுன்னா கடைசியாக இருவரும் இறந்து போகிறார்கள். இதை குறித்து ஒரு பெரிய இறைநேச பெருந்தகை ஒரு விளக்கம் எழுதுகிறார்கள். இருவரையும் கனவில் காணக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் அவருக்கு தருகிறான். இந்த நான் நிறைய தொழுதுருக்கேன் அப்படின்னு நினைச்சாரு பாருங்க, இந்த குடிகார முகத்திலேயா போய் முழிக்கிறது நினைச்சாரு பாருங்க, அவரை நரகத்துக்கு போறாரு. ஆகா நான் தப்பு செய்யறேனே நினைச்சாரு பாருங்க, நான் இவங்க முன்னாடி போய் படுறோமே அப்படின்னு நினைச்சாரு பாருங்க, அவரை சொர்க்கத்துக்கு அல்லாஹ் அனுப்பிச்சிட்டான். எதற்கு என்றால் நாம் நிறைய அமல் செய்ததாக அந்த எண்ண உணர்வு, அது பெரிய ஆபத்து. அதுக்காக தண்ணி அடிக்கலாம், குடிகாரனா இருக்கலாம் அப்படிங்கிற அர்த்தத்தில் நாம் சொல்ல, தவறு செய்து விட்டு குற்ற உணர்ச்சி அவனை உறுத்துகிறது அல்லவா, எப்படி அவனுக்கு தௌபா நசீபாயிடுச்சு. சொல்ல வருகிற செய்தி, உள்ளத்தின் எண்ணம் மிக ஆபத்தானது. அதை சரியான முறையில் அந்த எண்ணம் வெளிப்படுகிறதா என்பதை சீர் செய்து கொள்வது மிக மிக அவசியம். சமயங்கள்ல நம்ம அமலே செஞ்சிருக்க மாட்டோம், ஆனா நல்லமல் செய்யணுமேங்கிற எண்ணம் இருந்தால் கூட அல்லாஹ்வுடைய சமூகத்தில் கூலி கிடைச்சிரும். இப்படியெல்லாம் ஹதீஸிலே வருகிறது.
இப்போ ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலம், ஒரு மனிதர் ஒரு ஊரை கடந்து போனார். அந்த ஊர் முழுக்க கடுமையான பஞ்சம் ஏற்படுது. எந்த அளவுக்கு பஞ்சம் என்றால், அந்த பஞ்சத்தின் விளைவாக ஊரெல்லாம் செத்து மடிந்திருக்கிறார்கள். பசி பட்டினியில சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம இறந்து போய் கிடக்குறாங்க. ஜனாசா ஊரை கடந்து போகும்போது ஆங்காங்கே செத்து கிடக்குறாங்க. இதை பார்த்து அவர் மனசு உறுத்துது. இந்த எல்லையில அந்த ஊர் கடந்து போகும்போது பெரிய குப்பை மேடு. அந்த குப்பை மேட்டை பார்த்த உடனே அவர் எண்ணத்துல என்ன வருது, குப்பையா கிடக்குது, இது ஃபுல்லா ஒரு கால் தானியமா இருந்தா, அந்த தானியம் ஃபுல்லா எனக்கு சொந்தமா இருந்தா எல்லாத்தையும் சதக்கா செஞ்சாது இவங்களை காப்பாத்திருப்பனே அப்படின்னு நினைக்கிறார். இவர் ஊரை கடந்த உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் வஹி அறிவிக்கிறான். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி எழுதுறாங்க, ஐயால அவர் மனசுல அந்த எண்ணம் வந்துச்சு பாருங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த ஊரை கடந்து போறார், அவரை சந்திச்சு நீங்க இதை சொல்லுங்க என்ன அப்படின்னு சொன்னா, இந்த குப்பை மேடு எல்லாமே தானியமா இருந்தா சதக்கா செஞ்சிருந்தா எவ்வளவு நன்மை இருக்குமோ அவர் நன்மை எல்லாம் அவர் கிடைச்சிருச்சுன்னு சொல்லுங்க. இவர் அமல் செய்யல, சதக்கா செய்யல, எண்ணத்தில் அவருக்கு ஒரு நல்லெண்ணம் ஏற்பட்டது. இப்படி செஞ்சா நல்லா இருக்குமே, எனக்கு எதுவுமே இல்லையே நினைச்சாரு பாருங்க, சொர்க்கவாதி ஆயிட்டார். சதக்கா செஞ்ச நன்மையெல்லாம் அவருக்கு கிடைச்சிருச்சு. இப்போது சொல்லுங்கள், நீயத்துல் முஃமினி கைரும் மின் அமலி, ஒரு முஃமினுடைய நீயத் என்பது அமலை விட சிறந்தது. அப்ப எண்ணம் என்பது மிக மிக பரிசுத்தப்படுத்தணும். அதனால தான் எல்லா கிதாபுகளிலும் இஹ்லாஸ், மன தூய்மை என்ற ஒரு தலைப்புக்கு பெரிய முக்கியத்துவம் தருவார்கள். இஹ்லாஸ் என்கிற மன தூய்மை, களப்பற்ற எண்ணம், என் ரப்புக்காகத்தான் நான் செய்கிறேன் என்ற உணர்வு, அதை ஏற்படணுங்கிறதுக்கு பெரிய முக்கியத்துவம் ஏன் தரப்படுதுன்னா, அந்த எண்ணத்துல சின்ன பிசிறு வந்துட்டா போச்சு, எல்லாமே போயிடும். இதற்கு ஷிர்க் என்று பேர் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷிர்க்குன்னு சொன்னா நாம நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி சிறை வணக்கத்துக்கு பேர் தான் ஷிர்க்கு நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். அது பெரிய ஷிர்க்கு. அஷ்ஷிர்குல் அஸ்கரு அர்-ரியா என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதன் தொழுகிறான், தொழுது முடித்து விட்டு நஃபிலான தொழுகைகளை இஷராக்கு மற்றெல்லாம் தொழுகிறார். ஆனா அவர் மனசுல என்ன வருது, மற்றவங்க நம்மளை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் வருது. நஃபில் பார்த்து பாராட்டணுங்கிற சிந்தனை வந்துருச்சு. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இவர் தொழுது ஷிர்க் வச்சுட்டாருனாங்க. மன் ஸல்லா யுராஇ ஃபக்கத் அஷ்ரக. இன்னொரு வார்த்தை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒருத்தர் நோன்பு வச்சிருக்கார், நோன்பு அவருக்காக ரப்புக்குமான விஷயம், அவ்வியாமுல் பீது நோன்போ திங்கிழமை வியாழக்கிழமை நோன்போ வச்சிருக்காரு. ஆனா பேச்சா அவரு நம்மளை பாராட்டணுங்கிற சிந்தனை அவர் வருது. நோன்புலாம் கரெக்டா வச்சிருவாருங்க அப்படின்னு பாராட்டணுங்கிற சிந்தனை அவர் மனசுல வருது. இப்படி வருதுன்னு வைங்களேன், இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் சாம யுராஇ ஃபக்கத் அஷ்ரக, பிறர் பாராட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் யார் நோன்பு நோற்றாரோ அவரும் ஷிர்க் செய்து விட்டார். ஷிர்க்குங்கிற வார்த்தை எவ்வளவு பெரிய ஆபத்தான வார்த்தை, இணைவு. அந்த வார்த்தையை சொல்றாங்க, மன் தஸத்தக யுராஇ ஃபக்கத் அஷ்ரக. ஒருத்தர் சதகா செஞ்சுட்டு, அதாவது பகிரங்கமா கொடுத்து அவர் மனசுல தப்பெண்ண வரலன்னா தப்பிச்சார். ஆனா கொடுத்து விட்டு அதை ஒரு வகையில் அல்லாஹ் கைர் என்றே சொல்றான், இதை பார்த்து மற்றவனுக்கும் ஆர்வம் வரட்டும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஆனா அதே சமயத்தில் நான் கொடுத்தேன், ஏன் காசு, நம்ம காசுல இருந்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சுன்னு வைங்க, அந்த சிந்தனை வந்து விட்டதென்றால் நம்ம யாராவது ஒருத்தராவது பாராட்ட மாட்டாங்களா அப்படிங்கிற எண்ணம் வந்து விட்டால் ஃபக்கத் அஷ்ரக, அவர் அல்லாஹுக்கே என வச்சுட்டார். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எவ்வளவு பெரிய ஆபத்தான விஷயம். பெரிய பாவம் ஒன்று இருக்கிறது என்றால் ஷிர்க்கு தானே. அந்த ஷிர்க்கான எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் வருதா இல்லையா, லேசா எட்டி பார்க்குது. அப்புறம் நம்ம தௌபா செய்யறோம், அது வேறு விஷயம். ஆனால் இந்த எண்ணத்திலேயே காலம் கழிஞ்சிட்டா எவ்வளவு பெரிய ஆபத்து. அதனால் உள்ள தூய்மை என்பது அவசியம். அந்த உள்ள தூய்மை, உள்ளத்தை சரி செய்வதற்காக ஒரு மருத்துவரை அணுக வேண்டும். அதுக்கு கார்டியாலஜிஸ்ட் இல்ல, இதய மருத்துவர், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், மணிப்பால் ஹாஸ்பிட்டல் போல சொல்ல, அந்த டாக்டர் அல்ல, உள்ளத்தை சரி செய்வதற்கென்று மருத்துவர்கள், அதற்கென்று தசவுஃப் என்கிற ஒரு பயிற்சி சிகிச்சை முறை இருக்கிறது. அதன் மூலம் நம்மை சரி செய்ய முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அத்தகைய தௌஃபீக்கை நமக்கு நசீபாக்குவானாக. அதன் மூலம் நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி பண்படுத்தி